பேச்சு அல்ல அவசியமான அரட்டை. நாட்டு நடப்பு அரசியல் பிழைப்பு அனைத்தும் பேசும் அரட்டை. பெயர்கள் பதியும் உண்மை விடியும் கேள்விகள் பூக்கும் தீர்வுகள் காய்க்கும் அதை உருவாக்கும் அரட்டை மரம். அரட்டை மரம். அரட்டை மரம். அரட்டை மரம். சதீஷ் சேம்பாங் பக்கம் 97வது எபிசோட் டிவிட். 97வது எபிசோட். வழக்கமாக சொல்கிறது தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தெரிய வைங்க. இது வந்து அரசியல் பாட்காஸ்ட்டு தமிழில் பேசுகிறோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப இல்லை. ஆமாம், நம்ம நிறையா பார்க்குறேன். திடீர்னு வந்து பாட்காஸ்ட் நிறையா வருது. செலிபிரிட்டியாக இருந்தால் தான் வந்து அதில் என்ன சொல்லுவாங்க, வியூஸ் நிறையாவும் அப்படியும் இருக்குது. அதுவும் கான்ட்ரோவர்ஷியலான இஷ்யூ, காசிப்ஸு, இதுக்கெல்லாம் கூட்டம் நிறையா வருது. நம்மளும் கான்ட்ரோவர்சி தான் பேசிட்டு இருக்கோம், வாழைப்பழம் கரியன். ஆனால் நம்ம வந்து காசிப் பேசுறதில்ல. நடிகர் நடிகைகளை பற்றி காசிப்லாம் பேசினா இன்னும் கூட வருது. இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா டேவிட், போன ஒரு வாரத்தில் வந்து 7 டேஸில் வந்து 100 பேருக்கு மேலே இந்த ஒரு மாதத்தில் மட்டும் இந்த ஜூலையில் ஒரு மாதத்தில் மட்டும் 262 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நன்றி புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றவங்கள்ட்ட தொடர்ந்து பகிர்ந்துக்கோங்க. எங்களை மாதிரி வந்து அரசியலில் வந்து முழுக்க அரசியல் ஃபில்டர் இல்லாமல் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ரொம்ப ஓப்பனாக பேசுகிற பாட்காஸ்ட் வந்து ரொம்ப இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து சில நேரத்தில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. நாங்கள் அந்த மாதிரி நினைக்கிறது பேசுகிறோம். இதில் பேசுகிறதுனால போயிட்டு எங்கள் மேலே போலீஸ் ரிப்போர்ட் கூட பண்ணியிருக்காங்க, 3R ரிப்போர்ட்லாம். ஸோ இருந்தாலும் வந்து அது வந்து ஒரு சமுதாய கடமையாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட், உங்களுடைய ப்ராடக்ட்ஸை பற்றி அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு எபிசோட் செய்யணும்னு நினச்சிங்கனாலோ, இல்லை உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் போடணும்னு நினச்சிங்கனாலோ நீங்கள் தாராளமாக வந்து கீழே இருக்கிற என்ன தொடர்பு கொள்ளலாம். கோகிலன் உங்கள்கிட்ட பேசுவார். என்னென்னு கேட்டிங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் கூப்பிடலான்னு சொல்லி நம்பர் போடுறோம் டிவி. அவங்க எல்லாம் கூப்பிட்டு கோகிலன்ட்டு வந்து எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்களா. ஸோ அதுக்கு வந்து வேறு அவென்யூ இருக்குது. ஸோ இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ். அப்படி வேலை யாருக்காச்சும் வேலை வாய்ப்பு, எங்கள் முதலாளிங்க இருப்பீங்க, உங்களுக்கு லோரி டிரைவர்ஸ் வேணும், ஏதோ ஒரு தொழிலாளி உங்களுக்கு வேணும்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். மேபி கான்டாக்ட் நம்பர் போடும், உங்களை தொடர்பு கொண்டு வாங்க. ஆமாம், நீங்கள் அப்படியே இருந்தால் உங்கள்கிட்ட வேலை வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம், நம்மளும் அதை வந்து அனுப்பி வைக்கலாம். சரி சதீஷ், நம்ம டாபிக் உள்ள போவோம். சதீஷ், இன்னைக்கு தெரில சதீஷ், இன்னைக்கு உனக்கு காசு கிடச்சிருச்சா 100 வழி? இன்னைக்கு 1ஆம் தானே? 8வது மாதத்துலேருந்து. 8ஆம் மாதம் தானே? ஓகே, 8வது மாதத்துலேருந்து. நேற்று ஒரு வாரமாக ஒரு மர்மமாக ஒரு அதிசயம், புக் ஆஃப் கின்னஸ் ரெக்கார்ட் மை இல்லை யாருமே எந்த அரசியல் கட்சியும் எவ்வளோ காலமாக நாடு சுதந்திரப்படுறது இது மட்டும் இல்லாத ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு நம்ம பிரைம் மினிஸ்டரு. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் கொஞ்சம் பேசலான்னு இருக்கோம். அதுதான் நீங்கள் பேசுகிறோம் முதல். ஆமாம் சதீஷ், என்னென்னு பார்த்தோன்னா சதீஷ், 100 வள்ளி கொடுக்குறேன்னு இருக்காரு. 100 வள்ளி இது. அப்புறம் வந்து எண்ணெய் காசு வந்து 6 காசு குறைச்சிருக்காரு, ரவுண்ட் 95 வண்டி. அப்புறம் பார்த்தா மலேசியா டேக்கு வந்து நாள் லீவ் கொடுத்துருக்காரு, தீபாவளி கொடுக்கல. ஓகே, பொங்கலுக்கு லீவ் இல்லை. பட் வந்து அந்த நாள் மலேசியா டேக்கு வந்து ஸ்பெஷலாக, இது மட்டும் மறுடேக்கா கூட ஸ்பெஷலாக கொடுத்ததில்ல. நாள் மறுடேக்கா தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்டானது. பட் அதோட மலேசியா டே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. சபாஸ்ராவாவுக்கு சரியான இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு, அங்கே தான் சாலிட்டாக அவருக்கு சப்போர்ட் இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் மெயினானது. அப்புறம் வந்து தோல் வந்து நான் ஏற்ற மாட்டோம், அந்த டேட் வந்துருச்சு ஆனால் ஏற்ற மாட்டோம், அதால் வந்து 500 மில்லியன் வந்து எங்களுக்கு நாங்கள் நெஸ்டேட்டாக கட்டி ஆகணும் தோல் ஆப்ரேட்டர்ஸுக்குன்னு. ஸோ இதுதான் அவரோட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணேன். பட் நம்ம அந்த 100 வழிக்கு வரோம் சதீஷ். அந்த 100 வழி வந்து பார்த்தோன்னா எல்லாருக்கும் இல்லை எல்லாத்துக்கும் இல்லை, மிஸ்டேக்காக இருக்குது. இன்றைக்கி பேங்க் நகரை வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சாரி, கமந்திரன் கவாங்கன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் இல்லை. விகாஸ் யோங் வந்து அவர் சொல்லியிருந்தார் பாரு, என்ன 100 வழி திருப்பி கொடுத்துட்றேன், நீங்கள் ஏழைங்களுக்கு யாராச்சும் உதவி பண்ணுங்கன்ட்டு. ஸோ அது சொன்னோன்னே அது ஸ்பாக் ஆயிடுச்சு. ஸ்பாக் பண்ணோன்னே STR வந்து B40க்கும் M40க்கு தான் செய்கிறாங்க. B40 and M40 வண்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், STR ரெஜிஸ்டர் இருக்கணும், அவங்களுக்கு தான் கிடைக்கும் அந்த 100 வள்ளி. எல்லாத்துக்கும் இல்லை, நம்மளும் எல்லாத்துக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆமாம், ஸோ எல்லாத்துக்கும் இல்லை அது. ஸோ இந்த 100 வழி அவர் வந்து கொடுத்தோன்னே, அவர் கொடுக்குறன்ட்டு அனௌன்ஸ் பண்ணோன்னே நாட்டில் வந்து
மிக்ஸான ரியாக்ஷன் இருந்துச்சு. மிக்ஸான ரியாக்ஷனை நானும் வந்து நிறைய பேர் பார்த்தேன், நீங்களும் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. பார்த்துட்டு இருக்கிறவங்களும் இது உங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கும், உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். பட் 100 வெள்ளி கொடுத்தோன்னே எப்படி இருக்குன்னா பார்த்தா அந்த 100 வெள்ளி கொடுத்தோன்னே என்னமோ நம்மளோட வாழ்க்கை இந்த வருஷம் கடிச்சு மட்டும் யாருக்கும் சுமையும் இல்லாமல் போயிடும். இந்த 100 வெள்ளி நான் அப்படி போயிடும். இந்த 100 வெள்ளியால் வந்து நீ போய்ட்டு இந்த ஐசியில் போய்ட்டு இக்கான் சேஃபோ அவங்க கொடுக்குற ரிட்டைல் ஷாப்பில் போய்ட்டு ஜாமான் வாங்கினேன்னா அந்த ஜாமான் வந்து வருஷம் கடிச்சு மட்டும் தாங்குற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அதுவும் இல்லாமல் பார்த்தோன்னா சதீஷ் அதோட முக்கியமானது அப்ரிஷியேட்லாம் 100 வெள்ளி கிடச்சிருக்கு, மக்களுக்கு 100 வெள்ளி கிடச்சிருக்கு. அதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தோன்னா சில இந்திய லீடர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய லீடருக்கு தான் ரொம்ப பேசுகிறாங்க. எனக்கு சைனீஸ் வந்து அதை பற்றி பேச மாட்டாங்க. 100 வெள்ளி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனீஸ் வந்து சாவ் சீஃப் மினிஸ்டர் சாவ் வந்து சொல்லியிருக்காரு 100 வெள்ளி கொடுத்தது வந்து ஓகே வி கேன் அப்ரிஷியேட் மக்களுக்கு. பட் ஆனால் உண்மையானது வந்து மக்களுக்கு வந்து பொருள் விலை ஏறி கொண்டு இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது செய்யுங்கன்ட்டு. ஆமாம், ஒரு சீஃப் மினிஸ்டர் டிஏபி சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அவர் எப்படி பேசுறாரு பாருங்க. இவனுங்க சாரி சில நேரத்தில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஓ மற்ற இந்திய தலைவர்கள் வந்து நீங்கள் வந்து இப்படி பேசுறீங்க, கரியம் சொல்றீங்க, வெக்கங்கட்டவன் சொல்றீங்க, மானங்கட்டவன் சொல்றீங்க. இது வந்து இதுதான் எங்களால நாகரிகமா பேச முடியும். இதை விட வந்து ஏன்னா வாயில வந்து அந்த மாதிரி வந்துடும் நினைக்கிறேன். ஏன் டிவி இது வந்து 100 வெள்ளி கொடுத்தத என்னமோ வானலாவிய நன்றி பிஎம் அப்படின்றானுங்க. டிவி காலில் விழுந்துருவாங்க. அது கேடு கட்டவனுங்க, காலில் பிடிச்சிட்டு விடமாட்டானுங்க போல் இருக்கு. சரி என்னென்ன பார்த்தனா சதீஷ் தெரிஞ்ச ஆத்திரத்தை கொஞ்சம் இது பண்ணிக்க. அப்புறம் என்ன சொல்கிறேன் நீ சொல்லிட்டேன்னா அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க. ஏய் இந்த 100 வெள்ளிக்காக ஆளுக்கு தேவை இருக்கு தெரியுமா? 100 வெள்ளி அந்த அளவுக்கு யார் வச்சிருக்கா? அதான் ஏங்களை அவமானப்படுத்தாதீங்க 100 வெள்ளியே சொல்லின்ட்டு ஒரு டெபுட்டி மினிஸ்டர் சொல்கிறாரு. 100 வெள்ளி கொடுத்துட்டு நம்ம வந்து சொல்கிறோம்ல 100 வெள்ளி தான் கொடுத்துருக்காங்க ஏசுகிறாங்களா மக்கள். ஏசுறவங்களை சொல்கிறாரு ஏழைங்களில் அவமானப்படுத்தாதீங்கன்னு. இந்த மடையம் பாரு பேசுகிறான் பாரு, இதை ஏழைங்களை நீ சுருமப்படுத்தாதுன்னா உனக்கும் தெரியும் இந்த 100 வெள்ளி கொடுத்தா அவன் ஏழைக்கு தான் கொடுக்குறேன்னு. தட் மீன்ஸ் நாட்டில் வந்து சம்திங் ராங். ஏழைகள் வந்து அவ்வளோ பேர் இருக்காங்க. அன்டில் 4 பில்லியன் ரிங்கெட் கொடுக்க 100 வெள்ளி கூட அவங்களுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குன்னா தட் மீன்ஸ் நம்மளோட நாட்டோட எக்கானமியும் சரி இந்த நாடு சரியான வழியில் போல தான் சொல்ல முடியும். வருமானம் மக்களோட வருமானம் வந்து குறைவான இதில் இருக்குது. ஏன்னா 100 வெள்ளி வந்து ஆனால் இது இன்ஃப்ளேஷன், அந்த 100 வெள்ளிக்கு என்ன வாங்க முடியுன்றது வேற. ஆமாம், இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு 4 வயசு 5 வயசு பிள்ளையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே, நான் சொல்கிறேன் அன்றைக்கி நான் போயிட்டு வாங்கினேன், நான் பார்த்தேன் ஒரு பெம்பர்ஸு 33 வெள்ளி முடிஞ்சிருச்சு ட்ரைப்பர்ஸோட பிரைனு. அப்புறம் வந்து இங்கே வந்து அரிசி வாங்கினேன், நான் வாங்கின அரிசி வந்து கொஞ்சம் விலைலாம் 31 வெள்ளியோ என்னமோ 60 வெள்ளி ஆச்சா. இன்னொன்று இந்த சைட்டு வந்து பால் மாவு டின்னு இருக்குங்களா, அதுவும் வந்து நீங்கள் இதெல்லாம் வாங்க முடியாது, இந்த பிடியாஷோர் அதெல்லாம் வாங்க முடியாது. இந்த டூமேக்ஸு அந்த மாதிரி இருக்குல்ல முடிஞ்சிருச்சு. அவ்வளோ வேலை தான் போகுது, அவ்வளோதான். அதுவும் வந்து 40 வரைக்கும் என்னமோ போட்டிருக்கலாம் ஏறக்குறைய, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. பரவாயில்ல, அது சேஃப் தானே அது. அந்த 1 மாதத்துக்குலாம் அந்த 1 மாதத்துக்கு சேவ் பண்ணிவிட்டு அந்த 1 வருஷத்துக்கு நீ மாதம் கொடு. பரவாயில்ல, வேற மக்களோட கருத்து என்னன்னு பார்த்தோன்னா சதீஷ், மக்களோட கருத்தாக பேசுகிறேன் நான். இப்போ நம்ம பேசணுமா நம்ம வந்து அஃப்கோர்ஸ் எதிர்கட்சிமை என்ன சொல்லுவாங்க கவர்மெண்ட்டை வந்து நம்ம கிரிட்டிக்கலாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் மக்களை நம்ம பார்க்கணும் பாரு. நானும் நிறைய இடத்துக்கு போயிருந்தேன், நிறைய இடத்துல பேசினேன். அது பீக்காக இருக்கிறவங்களே அன்றைக்கி கேரளா ஒரு இடத்துல பார்த்தேன், அவங்க சிரிக்கிறாங்க என்னை பார்த்துட்டு. நீங்களும் ஒரு டைமில் போடுறீங்க அப்படி தான், பட் நீங்கள் சொல்கிறது உண்மை தான், அந்த 100 வெள்ளி வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு. பட் மக்களோட கருத்து என்னன்னு பார்த்தோன்னா, நீ 100 வெள்ளி கொடுக்குறதோட நீ வந்து விலைவாசி இறக்கணும்னா ஜாமாவோட விலை இறங்குனுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த பணம் வந்து அவங்களே வாங்கிக்குவாங்க பொருள். நீ 100 வெள்ளி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து ஜாமான் விலை இறக்குனாவே போதும். சதீஷ் இன்றைக்கி ஜாமான் விலை இறக்கணும்னா சதீஷ் முக்கியமான ஒரு இன்றைக்கி வந்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக். சதீஷ் லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரி வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப எப்படி சொல்லுவாங்கன்னா ரொம்ப ஹையான காஸ்ட்டில் போய்கிட்டு இருக்கு. ஏன் அந்த ஹையான காஸ்ட்டில் போகுதுன்னா இப்போ வந்து இந்த டேக்ஸ் இருக்குல்ல எஸ்எஸ்டி வந்து லாஜிஸ்டிக்கு 6% அடிக்கிறாங்க. ஆமாம், எல்லா லாஜிஸ்டிக்கும் பில்லில் வந்து 6% வருது. அப்போ அதுவும் இல்லாமல் டீசல் விலை வந்து நீ வந்து அப்போமெண்ட்டை த மீன்ஸ் டீசல் வந்து விலையாக இருக்குது. இப்போ டீசல் விலை கூடயாக இருக்குது, நீ எஸ்எஸ்டி அடிச்சிருக்க, த மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் வந்து என்னத்துக்கு ஃபேக்டர்னா ஜாமா விலை ஏறுது, காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ஏறுது. ஸோ ஒரு அரசாங்கம் வந்து உண்மையாக சிந்திக்கல உள்ள ஒரு அரசாங்கம் ஆனிச்சுன்னா நம்ம ஜாமா விலை இறக்கணும், சரி நீ இந்த பெட்ரோல் விலை வந்து மெயின்டைன் பண்ணு 95, பட் நீ என்ன செஞ்சுருக்கணும்னா டீசல் விலை இறக்கியிருக்கணும். ஏன்னா நீ எஸ்எஸ்டி அடிச்சிட்ட அதில். ஆமாம், லாஜிஸ்டிக் இதுக்கு வந்து நீ அடிச்சிட்ட. எஸ்எஸ்டி வந்து எல்லாத்துக்கும் அடிக்கிறானுங்க. அதோ இன்னும் வரப்போகுது, புதுசாக வரப்போகுது. இப்போ இன்னமும் ஒரு ஸ்டாப் வச்சுருக்காங்க, பார்க்க போகிறாங்களா நாளைக்கு எப்படிப்பட்ட கூட்டம் இருக்க போகுது,
26ஆம் தேதியோட திருவண்ணாமலையோட கூட்டத்தை பார்த்துட்டு தான் நான் நினைக்கிறேன் அடுத்த இதுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் சதீஷ் அதுதான் வந்து மெயினான காசை வந்து கூடையாக்குது. நீ பெட்ரோல் விலை 6 காசு இறக்குற, 6 காசு இறக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பார்க்கணுமா அவங்களோட காமெண்ட் அவங்களோட செக்கலில் பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏய் பிரைம் மினிஸ்டர் சொன்னதை வந்து நிர்வகிச்சிட்டாரு. அது இனி ஜடி பிரதானமந்திரி பேசோ துரோன் மிஞ்சாந்திரமா, அந்த பேசோ வந்து 2 வருஷம் ஆச்சு. பரவாயில்ல, அவர் அவங்க கணக்கில் அது இனி ஜடி தானே வச்சுக்கோமே. நேற்று தான் ஒரு பிரைம் மினிஸ்டர் நேற்று தான் ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்ட்டு. பட் என்னன்னு பார்த்தோன்னா சதீஷ் 6 காசு இறக்குறது அதுதான் ஒரு ஃபிஷியாக இருக்குது. இருந்த எண்ணெய் விலை வந்து 2 வெள்ளி 5 காசு இருந்துச்சு. 2 வெள்ளி 5 காசுலேருந்து நார்மலாக வந்து 5 காசு இருக்குவாங்க, ஜூலாட் சொல்லுவாங்க. அப்புறம் இப்போ நீ வந்து இந்த ஒரு காசுலாம் வந்து இப்போ வந்து கணக்கு பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு காசு வந்து ஒன்று 5 காசு ஆயிரும், இல்லைனா 10 காசில் போயிடும், 10ல் போயிடும், இல்லைனா 5ல் போயிடும். பட் இவர் என்ன ஒரு அறிக்கையை விடுறாருன்னா 1 வெள்ளி 99 காசுன்றாரு. ஸோ அதை பார்த்தாவே தெரியும். நார்மலாக நம்ம வந்து 99 மார்க்கெட்டுக்கு போகிறோம், 99 போட்டிருக்காங்க. அது ஏன் 99 போட்டிருப்பாங்க பார்த்தோன்னா 99 cent, 1 ringgit 99, 2 ringgit 99, 3 ringgit 99. ஓ அது 4 ringgit இல்லை, அது 3 ringgit 99 தான்ட்டு விளங்குதா? ஸோ அந்த கான்செப்டில் வந்து அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. அது நார்மலாக நிறைய பேர் அதை பயன்படுத்துவாங்க. சாப்பாடு கடையில் கூட 499, சூப்பர் மார்க்கெட்டில் வந்து எல்லாம் 99 பின்னால் இருக்கும். ஏன்னா அது வந்து கண் துடைப்பது. அந்த 499 நீ வந்து 4 வழி தான் கட்டுவேன். ஆமாம், அந்த ஜூலாட்டா ஒரு காசு நம்மகிட்ட திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது எனக்கே கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த 1 காசு 2 காசுலாம் கணக்கில் இருக்காது. அது எது ஆயஸாக இருக்கோ அதுக்கு போயிடும். ஸோ அந்த வேலையில் பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் எண்ணெய் காசு வந்து ஏன் முடியாதுன்னா செட் பண்ணிடுவாங்க 199. த மீன்ஸ் 1 லிட்டர் 199னா நீ எண்ணெய் ஈஸி பண்ணும்போது எத்தனை வழிக்கு ஈஸி பண்ணுறியோ அத்தனை வழிக்கு அதுக்கு கரெக்டாக வந்துடும். கல்குலேஷன் கரெக்டாக இருக்குது. பட் வந்து இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு தான் பார்ப்பாங்க. பட் என்ன பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு பார்ப்பாங்கன்னா மக்களை வந்து ஒரு திசை திருப்புறது. இது இவ்வளோ தான், 3 வழி தான், இது 4 வழி இல்லை, ஆனால் 3 வழி 99 காசு, இல்லைனா 2 வழி 99 காசு, இல்லைனா 1 வழி 99 காசு, அந்த 2 வழி தான் நீ கட்டுவேன். ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஆளை கவுக்கிறதுக்கோ ஒரு ஆளை மைக்கிறதுக்கோ ஜாமான் நம்ம பொருள் வாங்குறதுக்குன்ட்டு. ஸோ அதே சிஸ்டம் வந்து அதே இதை வந்து பிரதமர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது பார்க்குறதுக்கு எப்படின்னா மக்களை வந்து ஒரு இது ஏமாத்துறது தான். அது என்னை கேட்டால் இது வந்து ஏமாத்துறது மாதிரி ஒரு இது தான். ஏன் அதை சொல்கிறேன்னா சதீஷ் 199 விற்கிறப்ப இப்போ உள்ள நினைக்கிறேன் ஆகஸ்ட்லேருந்து 6 காசு இறக்கியிருக்கேன். 6 காசு இறக்கணும் சதீஷ். என்ன என்னோட பார்வையில் பார்த்தோன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, 6 காசு இறக்கியிருக்காரு, அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ்லாம் அப்ரிஷியேட்லாம். நீ வந்து ஒரு 700 வழிக்கு எண்ணெய் ஊற்றுறனா உனக்கு வந்து அப்போ தான் வந்து ஒரு 20 வழி சேவ் பண்ண முடியும். நீ உன்னோட கணக்கு நீ இப்போ எண்ணெய் ஊற்றுறனா சேன் கணக்கில் தான் நீ வந்து சேவ் பண்ணுவேன். மோட்டோவில் எண்ணெய் ஊற்றுறனா அது இன்னும் குறவாக இருக்கும். காடிக்கு எண்ணெய் ஊற்றுனா ஒரு 50-100 வழி ஊற்றுறனா அப்போ தான் வந்து அந்த 60 காசுக்கு வருது பாரு. ஸோ என்ன சொல்ல வரணும் சதீஷ், இந்த 6 காசு இறக்குனது வந்து நார்மலாக வந்து நார்மல் பர்சன் சதீஷ், நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த கல்குலேஷன் தெரியாது. இப்போ நீ பார்த்தோன்னா வந்து யூஎஸ்டி வந்து மலேசியா ரிங்கேட்டுக்கும் யூஎஸ்டிக்கும் வந்து இப்போ மலேசியா ரிங்கேட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போக்கி இந்த டைமில் ஸ்ட்ராங்காக இருக்குது. 420 சம்திங்கில் தான் இருக்குது. ஒரு காலத்தில் வந்து 450, 430 சம்திங், 40 சம்திங் இருந்தது. இப்போ வந்து 24 இருக்குது. இது மீன்ஸ் அங்கே உனக்கு வந்து லாபம் கிடச்சிருச்சு. எப்படி லாபம் கிடச்சிருச்சுன்னா நீ பேரல் வாங்கும் போது எண்ணெய் வந்து க்ரூட் ஆயில் நீ வாங்கும் போது அந்த க்ரூட் ஆயில் வந்து யூஎஸ்டியில் தான் கொடுப்பாங்க நம்மளுக்கு. அந்த யூஎஸ்டியில் தான் நீ இந்த மீன்ஸ் அங்கே நீ சேவ் பண்ணுற எண்ணெய் வந்து அங்கே சேவ் பண்ணுற. ஒன்று பார்த்தோன்னா இப்போக்குள்ள எண்ணெய் விலை இப்போ வந்து இந்த ஈரான் நிப்பாட்டினோன்னா 2வது வந்து பேக் டு நார்மல் ஆயிடுச்சு. எண்ணெய் வந்து 2வது ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறையா. தென் எண்ணெய் வந்து இப்போக்குள்ள பேரல் விலை குறவாக இருக்குது. ஆமாம், ஓகே. அவங்க டெய்லி பேசிக் நம்மளை கணக்கு பண்ணல. 199 டெய்லின்னு போட்டோன்னா அது வேற மாதிரி. அந்த 6 காசு வந்து டெய்லி பேஸில் போனோன்னா உனக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ என்ன நான் சொல்கிறேன்னா அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. பட் அதே சப்சிடி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஈவன் தோ இவன் 6 காசு குறைச்சாக்குள்ள அந்த சப்சிடி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா யூஎஸ்டி ஃபேக்டர் எண்ணெய் ப்ரொடியூஸ் வந்து நிறையா பண்ணுறாங்க. ஓபேக் வந்து ஆயில் ப்ரொடக்ஷன் வருது. ஸோ இதெல்லாம்ட்டு ஸோ அந்த கணக்கு பண்ணி பார்த்தா அதனால தான் வந்து அவங்க வந்து 6 காசு சொல்கிறாரு. அவர் 6 காசு அவர் வந்து 10 காசு குறைச்சிருக்கலாம், இல்லைன்னா 5 காசு குறைச்சிருக்கலாம், இல்லைன்னா 195 போயிருக்கலாம். புதுசாக வந்து 10 காசு குறைச்சிட்டு போயிருக்கலாம். 10 காசு குறைச்சா அவரோட சப்சிடி கட்டுறாங்களா காசு அது வந்து கூட ஆகும். ஸோ அதனால் வந்து அவர் ஒரு கேப்பில் கணக்கு பண்ணி தான் வச்சுருக்காங்க. இது மீன்ஸ் என்ன, இது வந்து ரொம்பலாம் நிறைய பேருக்கு தெரியும், எக்கானமிஸ்க்கு தெரியும், இல்லைனா வந்து இந்த லைனில் இந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டிக்கு அவங்களுக்கு தெரியும். அந்த டெய்லி அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஷே விலையோ இல்லை எண்ணெய் விலை
ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும் எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து இது இருக்குன்னு. ஸோ அந்த கேப்பில் தான் இவர் போய்கிட்டு இருக்கு. இது வந்து டிவேட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் வந்து எண்ணெய் விலை வந்து $80 வந்திருக்கு டிவேட், $80 சாரி. இப்போ பேரல் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து இப்போ பேரல் வந்து $80 வந்திருக்கு. இதே வந்து நீங்கள் சொல்கிற இந்த ஈரான் இது போன மாதம் கடைசியில் 23-24 வந்து ஸ்கை ராக்கெட்டட் 75. ஜனவரியில் இருந்த ப்ரைஸோட வந்து 75 குறவு தான். ஆனால் இப்போ வந்து குறைஞ்சி 65 தான் வந்திருக்கு. அந்த மீன்ஸ் நான் சொல்கிறது தான் வேற ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் இருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து அதுதான் நானும் சொல்கிறேன், இந்த குறைச்சதுக்கு ரீசன் வந்து இஸ் பிகாஸ் ஆயில் ப்ரைஸ் இஸ் கோயிங் டவுன். பட் ஆனால் இது எப்படியே இருக்குமானா, ஏன்னா ரொம்ப பேர் வந்து சந்தோஷமாக இருக்காங்க. அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அவர் சொல்லிட்டு போகிறாரு, செப்டம்பர் வந்து நாங்கள் ரேஷனலைசேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒன் திங் நான் இதில் என்ன பார்க்குறேன்னா, அட்லீஸ்ட் ரஃபீசி வந்து வெரி ரேஷனலாக எப்படி டீசல் எல்லாத்தையும் சாவடிச்சாங்களோ அந்த மாதிரி சாவடிக்குன்னு நினச்சது. பட் ஐ திங்க் அந்த விஷயத்தில் வந்து அன்வா வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, வர்கா சிங் வெளியில் இந்த இது பண்ணுறவங்க இவங்களுக்கு தான் வந்து அந்த ப்ரைஸ் இல்லை. ஆல் மலேஷியன்ஸ் கேன் யூஸ் திஸ் ப்ரைஸ். ஓகேலா, யூ பி ஃபேர் லைக் தட். உனக்கு வர்கா சிங் தான் பிரச்சனைனா நீ அதை டேக்கிள் பண்ணு, அதை விட்டுட்டு வந்து எல்லா மலேசியா மக்கள் இதுலேயும் கை வைக்காத. பட் ஐ திங்க் அன்வா மேட் அந்த மாதிரி ஒரு இது தான். பட் 610 இஸ் நத்திங் டிவி, இன்னும் குறைச்சிருக்கணும் என்ன கேட்டிங்கன்னா. ஆனால் அதுக்கு ஒரு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னத்துக்குன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து ஆசியா தங்காராலே குறவு அப்படின்ட்டு. ஆசியா தங்காராலே யார் வந்து பெரிய பெட்ரோலியம் கம்பெனி வச்சிருக்கா, அதையும் கம்பேர் பண்ணுமா இல்லையா? இல்லை சதீஷ், நம்ம பிரதமர் சொன்ன வாக்கு தான் பாருது. அப்போ இப்போ வந்து அவங்க ஆள்லாம் எப்படி வேணால் பேசலாம், மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். என்ன வந்து அவரோட அக்யூமெண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, என்னப்பா தபிலேன்னு அவர் சொன்ன அக்யூமெண்ட் என்னத்துக்குன்னு சொன்னாருன்னா, ஏன் சொன்னார்னா, நம்ம நாடு வந்து ஆயில் ப்ரொடியூசர் நாடு. ஓகே, ஸ்ரவாவில் என்ன இருக்குது, திருங்கானு என்ன இருக்குது, கிளாந்தான் என்ன இருக்குது, சாரிகாலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெட்ரோனாஸ் பிக் பிஸ்னஸ் அது. சாரிகாலி பெட்ரோனாஸ்க்கு வந்து பில்லியன் கணக்கில் உந்தவங்க இருக்குது, வருஷம் கணக்கு காமிக்கிறாங்க. தென் பே அவங்க வந்து அவங்க கொடுக்குற டிவிடெண்ட் அரசாங்கம் பாய்க்கிறாங்க. தட் மீன்ஸ் நம்ம என்ன சொல்கிறோன்னா, எண்ணெய் விலையை நீ குறைக்கலாம். ஏன் அவர் எண்ணெய் விலை குறைக்க முடியாதுன்னா, நாங்கள் வந்து ஓபேக் நாட்டில் வந்து நம்ம ஒன் ஆஃப் த மெம்பர். ஸோ அவங்க தான் விலையை வந்து தீர்மானம் பண்ணுறாங்கன்ட்டு. நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீ தீர்மானம் பண்ணு, நீ விலையை வச்சுக்கோ. பட் நீ வந்து அந்த ப்ரைஸ் அங்கே போகுதில்ல, நீ வந்து எங்களுக்கு உன்னோட அந்த பெட்ரோனாஸில் கிடைக்கிற உந்தவங்க எடுத்து நீ சப்சிடி கொடுக்குற. நாட் மக்களோட காசை எடுத்து சப்சிடி கொடுக்கல, பெட்ரோனாஸ் கிடைக்கிற காசை எடுத்து தான் நீ சப்சிடி கொடுக்குற. தட் மீன்ஸ் ஃபேர் இனஃப். நாட்டில் வர ஆசையில் எடுத்து நீ வந்து மக்களுக்கே கொடுக்குற, அவ்வளோதான். அதுக்குன்னு நீ குறைவாக கொடுக்க வேண்டாம். மக்களும் வந்து ஃபேராக தான் இருக்காங்க பாரு, நீ வந்து சப்சிடி கொஞ்சம் குறைச்சிக்கோ, பிரச்சனை இல்லை, நீ போய்க்கோன்ட்டு. ஆனால் ஏமாற்றக்கூடாது. அதே மாதிரி சதீஷ், அதில் இன்னொரு பேச்சு என்னன்னா, இந்த பிரதமர் தான் வந்து என்ன குறைச்சிருக்காங்க, எல்லாம் மறந்துட்டாங்க. என்ன விலை மலேசியாவில் ஆக குறைவா இந்த ஒரு 5-10 வருஷத்தில் ஆக குறைவா இருந்தது கோவிட் காலத்தில். கோவிட் காலத்தில் $1.30 வரைக்கும் $1.27 சென்ட். ஆமா, $1.27. நீ கொஞ்சம் தான் என்ன ஊத்துவ, நம்மளே யோசிப்போம், என்னடா 60 வலிக்கு ஊத்துறோம், டைம் புண்ணுவா, 80 வலிக்கெல்லாம் டைம் புண்ணுவாயிரம். ஃபார்ச்சுனேட் டேங்க். ஆமா, என்னோட மேக்ஸிமம் அடிச்சுக்கிட்டு நிற்கும் 100 வழிலாம். ஆமாம், அது அந்த ஒரு காலம் கட்டலாம். அஃப்கோர்ஸ்லாம் இப்போ என்ன சொல்லுவாங்க, அந்த டைமில் வந்து எக்கானமி இதாகல, அதால் என்ன ப்ரொடியூஸ் பண்ணி இது இல்லாத விஷயம் குறைச்சது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ ஆள் குறைச்சது இல்லைன்றல, அந்த ரேஞ்ச் மட்டும் போயிட்டு வந்திருக்கு பாரு, அந்த ரேஞ்சில் பண்ணிட்டு போயிட்டு வந்திருக்கு பாரு. ஸோ இது வந்து இவர் தான் வந்து இது செய்ய முடியணும்ல. இது வந்து எல்லாம் கண் துடைப்பு, ஏமாந்தவங்க ஏமாந்துக்கிட்டு இருக்கட்டும். பட் அதெல்லாம் பெனிஃபிட் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. 6 காசு குறைஞ்சிருக்கு, மக்கள் வந்து கொஞ்சோண்டு ஒரு சுமையை பார்க்குறாங்க. ஆனால் நீ டெய்லி பேசிக்ஸ் நீ வந்து என்டையர் அமானை பார்த்தனா, அஃப்கோர்ஸ் அது பார்க்கறதுக்கு ஹையாக இருக்கும் சதீஷ். அந்த 6 சென்ட் வந்து நீ வந்து ஓவரால் மலேசியாவில் டெய்லி பாய்க்கிற எண்ணெயை பார்த்தோன்னா கூடயாக இருக்கும். பட் இண்டிவிஜுவலில் நீ கணக்கு பண்ணி பார்த்தனா, இப்போ வந்து ஒரு மோட்டார் சைக்கிளில் போயிட்டு வராங்க டெய்லி, அவங்களுக்குலாம் அந்த அது தெரியாது. அந்த 6 சென்ட்ஸ் தெரியாது, அவ்வளோ தெரியாது அவங்களுக்கு. வந்து ஒரு மாதம் மோட்டார் சைக்கிளில் போயிட்டு வந்தாங்க, நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து ஒரு 2-3 வழி கூட சந்தேகம் தான். காடினா மேபி காடி நீ ரொம்ப பாய்க்கிற, ஒரு 700 எண்ணெய் ஊற்றுற, நீ 300 ஊற்றுனா சதீஷ் 10 வழி எண்ணெய் தான் நீ சேஃபு. இப்போ கொடுத்த இந்த ப்ரைஸ் ரெடியூஸை பார்த்தோன்னா. ஸோ அஃப்கோர்ஸ்லாம் அட் தென் பெனிஃபிட் டு த பீப்புள், ரைட்டா சதீஷ். பட் நம்ம மீண்டும் என்ன கேட்குறோன்னா, என்ன நம்ம கேட்குறோன்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு வேண்டியது வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த சாக்லேட் இல்லை நம்மளுக்கு, இந்த குலா நம்மளுக்கு தேவையில்லாது. நம்மளுக்கு வேண்டியது வந்து ஜாமா விலை குறையணும். அங்கே நீ குறைஞ்சா தான் வந்து மக்களால்
அந்த என்ன சொல்லுவாங்க இப்போ மூழ்கி மூச்சு விட முடியாத இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஃப்ரீயாக மூச்சு விட முடியும். ஏன்னா அதுதான் வந்து காஸ்ட். எவ்வளோ காஜியான்னு செய்கிறாங்க, இவ்வளோ ஸ்டடீஸ் பண்ணுறாங்க. அந்த அசாஸ் என்னது அந்த கமெண்ட்ரி மாட்சாபுவோட வந்து கிளியராக அவருக்கு தெரியும் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது இப்போ நாடுன்ட்டு, என்னென்ன பொருள் ஏறி போயிருக்கு, என்னென்ன ஏறி இருக்குது எல்லாமே தெரியும். பட் தெரிஞ்சு நீ 100 கொடுத்துட்டு இதை நீ செய்கிறன்னா கண் துடைப்பு தானே சதீஷ். அப்புறம் இன்னொரு ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா சதீஷ், நீ வந்து மக்கள்கிட்டேருந்து நீ வாங்குறது ஒரு 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 இப்போ கேபிட்டா பார்த்தோன்னா நெல்லி ஒரு 5,000 ringgit per year வந்து நீ எடுத்துடுற எங்கிட்டேருந்து. நீ எடுத்துட்டு 100 கொடுக்குற விலங்குதா, நீ ரிட்டர்ன் வந்து எனக்கு 100 கொடுக்குற. 100 அந்த STR அது 3,500 இதெல்லாம் சேர்த்துலாம். அது ஒரு சர்டன் குரூப்புக்கு தான் நீ கொடுக்குற, எல்லாத்துக்கும் கிடைக்கல. ஸோ இன்னும் ஏழைப்பட்டவங்க இன்னும் இருக்காங்க, அவதிப்படுறவங்க இன்னும் இருக்காங்க. பட் ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து விலையை குறைக்கிறதுக்கு, ஜாமா விலையை குறைக்கிறதுக்காக முயற்சி எடுக்க மாட்டாங்க சதீஷ்? என்ன காரணமா இருக்கும் இது வந்து ரவி? நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து யாரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எண்ட் ஆஃப் த டே வந்து ரவி நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சம் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு காட்டல் வந்து இருக்கு. பொருட்கள் விலையை வந்து குறைக்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவி, இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டி வந்து என்ன வேலை 5 காசு ஏறுனா சாப்பாடு வேலை 10 காசு ஏறும். ஆமாம், 15 காசு ஏறும், 20 காசு ஏறும், மாவு வேலை ஏறும். அந்த அப்படியே சைக்கிள். ரவி நம்ப மாட்டீங்க, நேற்று வந்து ஒரு கடையில் போயிட்டு வந்து நான் ஒரு ரொட்டி சனாய் பசிக்குதுன்னு சொல்லி ஒரு ரொட்டி சனாய் சாப்பிட்டேன் ரவி. 1.5 வள்ளி ஒரு ரொட்டி சனாய், 2 ரொட்டி சனாய் சாப்பிட்டேன். 2 வள்ளி 3 வள்ளி, ஒரு தேயாலியா 3 வள்ளி 6 வள்ளி. அதில் வந்து ஒரு 35 காசு டெக்ஸ் வேறு அடிக்கிறானுங்க SST. உண்மையில் எனக்கு வெளியே வரப்போ தோணுது, அவன் நஜீப் இருக்கு அப்பனாச்சும் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கெல்லாம் வந்து டெக்ஸ் இல்லை, GSTயில் தானே சாப்பாடு இல்லை, ஒரு ஜாமான் வாங்கினதுக்கு மட்டும்தான். இவன் என்னலாம் சாப்பாடு நான் நீங்கள் வந்து தெரியுமா, மலேசியாவில் வந்து இப்போ டெக்ஸ் பேயர் இல்லைன்னு சொல்லவே முடியாது, எல்லாரும் டெக்ஸ் கட்டுறாங்க. நீ என்ன டெக்ஸ் சொல்ற? ஜெனரல் சர்வீஸ் டேக்ஸ் இல்லை, ஜெனரல் சர்வீஸ் டேக்ஸ் தான். சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு இருக்குது. இப்போ என் பையன் வந்து ஐ திங்க் கேன்டீன்லலாம் இருக்கா என்னன்னு தெரில. இப்போ என் பையன் வந்து போயிட்டு வெளியே சாப்பாட்டுக்கு வந்து ஒரு 2 வழி கொடுத்து ஒரு திங் வாங்குறான்னு வச்சுக்கோமே, அவனும் டேக்ஸ் கட்டிட்டு தான் வாங்குறான். ஸோ மலேசியாவில் வந்து ஒரு 8 வயசு பிள்ளையிலேருந்து ஒரு 100 வயசு மகாதேர் வரைக்கும் எல்லாரும் டேக்ஸ் கட்டுறாங்க. டேக்ஸ் கட்டாதீங்களே இல்லை, இதுதான் வந்து ஒரு நிதர்சன உண்மை பாருங்களேன். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இதை வந்து நீ விலையை குறைக்கிறதுக்கு வந்து பலவிதமான வழிகள் இருக்குது. சில டேக்ஸ் வைஃப் வந்து கொடுக்கலாம். இப்போ எப்படின்னா, இது இந்த ஐட்டமுக்கு டெக்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆளுங்க வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பணி சும்மா என்ன சொல்லுவாங்க, அந்த பணச்சும்மை வந்து குறையும் ஆளுங்களுக்கு. பட் இதை ஏன் செய்ய மாட்டாங்கன்னா, இந்த கட்டையில் ஒன்று டிவிட் அரிசியை நம்ம பற்றி நிறைய வாட்டி பேசியிருக்கோம். அந்த கட்டையில் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறானுங்க அப்படின்ட்டு. காய்கறிங்க விலைங்களாக இருக்கட்டும், ஃபிஷஸ் விலையாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. அஃப்கோர்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் சப்ளை அண்ட் டிமாண்ட் கீழே இருக்குது அப்படின்ட்டு. பட் மேனுஃபேக்சர்ட் ப்ராடக்டோட விலை வந்து அவனுங்களும் வந்து அப்படியே ஷில்லிங்காக ஏறிக்கிட்டே போகுது பாருங்கள். நீங்கள் 50 காசுக்கு வாங்கின பொருள் வந்து 10 வருஷத்துக்கு முன்னால் வந்து இப்போ நீங்கள் 1 வழிக்கு தான் வாங்கி ஆகணும். 100% ஏறுது. 100% நான் சொல்லுவாங்க, 100% இல்லை 1000% சொல்லுவாங்க. அது ஏறி சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு ஏறுது. அண்ட் எட் நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, இவர் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறார், நான் 100 வழி கொடுத்துட்டேன், என்ன விலையை குறைச்சிட்டேன், இது வந்து பெரிய இதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து என்ன சப்சிடி 90 சப்சிடினால் நாங்கள் கவர்மெண்ட் இவ்வளோ சேவ் பண்ணிட்டோம், அதை சேவ் பண்ணிட்டோம், இது வந்து அப்படி சொல்கிறாங்க. அந்த கேள்விக்கு வந்து ஏன் விலையை குறைக்க மாட்டாங்கன்றனா, இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு விஷன் இல்லை டிவி. அது என்னது, ஒரு நக்கால்னு ஒன்று போட்டாங்களே, நேஷனல் கமிட்டி ஆஃப் காஸ்ட் ஆஃப் லிவிங் கமிட்டின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அது இவரு தான் சேர் வேறு, அன்வார் சேர் பண்ணால் எல்லாம் தான் உருப்படாமல் போயிடும்னு சொல்கிறேன். இல்லை என்ன பார்த்தோன்னா சதீஷ், இப்போ ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் அவர் சொல்கிறாரு 600 மில்லியன் வந்து தனியாக ஒதுக்கி வச்சுருக்காங்க. அந்த 600 மில்லியன் என்னதுக்கு பார்த்தா இந்த என்னது என்ன ராமா அதை விற்கிறாங்களா, ராமா மடானி இந்த லோரியாக போயிட்டு பார்லிமெண்ட் ஜாமான் விற்கிறாங்களே, அதுக்கு 600 மில்லியன் தனியாக ஒதுக்கியிருக்காங்க. ஏன்னா அது வந்து டெவலப் பண்ண போகிறாங்களாம். பட் என்னோட கேள்வி என்னன்னா, ஏன் 600 மில்லியன் கொடுக்கணும்? நீ வந்து விலை ஜாமா குறைச்சிட்டாவே கவர்மெண்ட் வந்து 600 மில்லியன் கொடுக்க தேவையில்லை. யாரோ ஒரு கான்ட்ராக்டர் கொடுக்க தேவையில்லை, ஆட்டையை போடுறானுங்க இந்த இடத்துல. பட் நான் என்ன சொல்றேன்னா, 600 மில்லியன் கொடுத்து ராமா வந்து ஒரு ப்ரோக்ராம் அதை ஒத்துக்கும், சீப்பாக இருக்குது. அந்த அவங்க லோரி எடுத்து வந்தாங்கன்னா மக்கள் வந்து பெனிஃபிட் படுது அந்த இடத்துல ஜாமா வாங்குறது. நான் என்ன சொல்றேன்னா, நீ அந்த லோரி அங்கே நிப்பாட்டிட்டு ஜாமா விற்கிறதோட ஓவராலாக ரிவ்யூ பண்ணிட்டு, ஏன் வந்து உன்னால விற்க முடியுது அந்த விலைக்கு, ஏன் வந்து ஒரு கடாய் ருஞ்சிட்டோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ ஒரு ரிட்டைல் ஷாப்போ ஏன் விற்க முடியல, உன்னால விற்க முடியுது, ஏன் விற்க முடியல? அதில் நீ சப்சிடி இல்லை தெரியுமா? ஆக்சுவலி இவங்க வந்து 600 மில்லியன் கொடுக்குறாங்க. எனக்கும் புரியல ஏன் 600 மில்லியன் இவர் கொடுக்குறாரு அதுக்குன்னு.
600 மில்லியன் கொடுத்துட்டு நீ ஃப்ரீயாக கொடுக்கலையே ஜாமா, ஆளுங்க காசு கொடுத்தானே வாங்குறாங்க, வித் குறைவான விலையில் வாங்குறாங்க. பட் அந்த ரிட்டர்ன் எங்கே போகுது? ஏன் வந்து நீ 600 மில்லியன் கொடுக்குறது? இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது சதீஷ். எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதெல்லாம் வந்து கண் துடைப்பா என்னன்னு வந்து ஒரு 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 டீட்டெயிலான டாக்குமெண்ட் இல்லை. இவர் பாட்டுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறாரு 600 மில்லியன். திஸ் 600 மில்லியன் இஸ் நாட் ஸ்மால் அமௌண்ட். அண்ட் துணை அந்த என்ன மடானியா என்னது ஜுவலான் ராமான்றாங்களே. இந்த ஜுவலான் ராமா வந்து எனக்கு என்ன புரியல, எவ்வளோ ஜாமா இருக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் உள்ள ஜாமா அதில் இருக்கா, இல்லை ஒரு 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 சாதாரண ஒரு மளிகை கடையில் உள்ள ஜாமா அங்கே இருக்கா? இல்லையே, செத்தன் செலக்டிவான ஜாமா தானே இருக்கு. அதுக்கு ஏன் நீ வந்து 600 மில்லியன் எக்ஸ்ட்ரா நீ ஒதுக்குறன்னா சம்திங் ராங் சம்வேர் சதீஷ். எனக்கு என்னமோ அதில் வந்து கவர்மெண்ட் வந்து இதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்களோ. எனக்கு என்ன, அந்த காசை எடுத்து தேவையில்லாத ஒரு இடத்துக்கு போகுது. அதுக்கு பதில் அந்த 600 மில்லியனுக்கு இன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு அட்லீஸ்ட் இன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸரை கூட ஆக்கிட்டு ஜாமா விலை வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியும். ஏன்னா கவர்மெண்ட் தானே இப்போ இந்த ஜுவலான் ராமா செய்கிறாங்க. இந்த ப்ராடக்டோட விலை எவ்வளோன்னு அவங்களுக்கும் தெரியும். கொட்டேஷனு ஸோ எவ்வளோ விற்கிறாங்க, எவ்வளோ வருது, அவங்க ரிட்டர்ன் எவ்வளோ வருது, எவ்வளோ அவங்க வந்து சப்சிடியாக போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். தட் மீன்ஸ் உனக்கு தெரியும் உன்னோட அந்த விலை. அந்த விலையை வந்து KPDNKK இருக்குல்ல, அந்த கமந்திரியான்னு அவன் வந்து என்ன செய்யணும்னா, அவன் என்ன இப்போ சொல்கிறான்னா, எனக்கு வந்து மேன் பவர் பத்தில் அவனுக்கு இறங்கி எல்லா இடத்துக்கும் செக் பண்ணுறதுக்குன்றானுங்க. இந்த 600 மில்லியன் வேஸ்ட் பண்ணுறதோட நீ மேன் பவரை ரெக்ரூட் பண்ணிட்டு தென் எல்லா டேராலையும் வந்து எஃபெக்டிவாக போய்ட்டு அவங்க கடையில் வந்து விலையெல்லாம் செக் பண்ணாங்கன்னா, மார்க்கெட்டு சூப்பர் மார்க்கெட்டு எல்லா இடத்துலையும் செக் பண்ணாங்கன்னா மேபி ஜாமா விலை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பயந்துக்கிட்டே. ஏன்னா நீ கம்பேர் பண்ண முடியும். சில இது இவனுங்க திருட்டுத்தனமாக சதீஷ் விலை ஏற்றி விற்கிறானுங்க. ஸோ இதை வந்து இது இன்ஃபோர்ஸ்மெண்ட் தான் நான் சொல்கிறேன் சதீஷ். இன்ஃபோர்ஸ்மெண்ட் விட்டுப்புட்டு கவர்மெண்ட் 600 மில்லியன் யாரோ ஒருத்தர் கொடுத்து எவனே ஒருத்தர் பணக்காரன் ஆக்கிக்கிட்டு வேலைங்கதா 600 மில்லியன் என்னமோ அவர் ஃப்ரீயாக நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி ஜாமா அவர் கதை சொல்லிட்டு இருக்காரு. அதான் இப்போ ஒன்றும் நடிவேடி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் எண்ட் ஆஃப் த டே வந்து வரும். ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்து இவ்வளோ விலைக்கு விற்கிறாங்களா, அந்த சப்ளை வந்து மலேசியாவில் இல்லை, இதைத்தானே செய்வானுங்க டிவேட். சில்லி விலையை வந்து இங்கே உள்ள அது வந்து ஒன் ஆஃப் இந்த ஏபி கொடுக்கறது வந்து அவனுக்கு ஆரம்பிச்சானுங்க பாருங்க, ஃபார் த வெஜிடபிள்ஸ் இதுக்கெல்லாம் வந்து தட் இஸ் குவைட் வந்து இஃபெக்டிவ். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் மிளகா விலை சோப்பு மிளகா வந்து 17 வழி 18 வழி 25 வழிலாம் வந்துச்சு. அப்போ தான் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ ஐ திங்க் ஐம் நாட் ஷுர் நஜிப்பா இல்லை அதுக்கு பின்னாலேயான்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, வியட்நாமோட இது ஏபி திறந்து விட்டாங்க. வியட்நாம்லேருந்து சில்லியை கொண்டு வந்துட்டு மலேசியா சில்லிக்கு அடி 3 வழி 4 வழி விழுந்துச்சு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா டிவேட், இது வந்து காய்கறிக்கு வந்து நீ செய்கிற திரும்ப அவங்க என்ன பத்தானிங்களா நடுவில் இருக்கிறவன் பண்ணுற சேட்டைக்கு வந்து பத்தானிக்கு அதனால் ஒன்றும் இல்லை டிவே. நடுவில் இருக்கிறவன் தான் நிறையா சம்பாதிப்பான். நீங்கள் ஒரு வழிக்கு கொண்டு போய்ட்டு 1.5 வழி மேக்ஸிமம் ஒரு என்னது தீமூன்னு மேக்ஸிமம் 1.5 வழி. ஆனால் அது குறைச்சி அடிச்சானா 20 காசு வரைக்கும் குறைப்பானுங்க சப்ளை கூட இருக்குன்ட்டு. ஸோ அந்த 1.5 வழி எடுத்துகிட்டு போய்ட்டு அவன் 4 வழிக்கு அங்கே விற்கிறான். 4 வழி கடைக்காரன் 4 வழி 5 வழிக்கு நம்மகிட்ட வந்து கிலோ வந்து விற்கிறான் பாருங்களேன். ஸோ இது வந்து கிளியரான ஒரு இது இருக்குது. ஸோ இதை வந்து நீ கண்ட்ரோல் பண்ணால் என்ன பண்ணுற, ஏபியை திறந்து விட்டு ஜாமாவை கொண்டு வரேன். ஸோ இப்போ அரிசியாக இருக்கட்டும், பால் மாவாக இருக்கட்டும், சீஸாக இருக்கட்டும், நீங்கள் பாருங்கள் டேவிட், மலேசியாவில் வந்து நம்ம இறக்குமதி பண்ணுற சீஸ் வந்து நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா அண்ட் ஃப்ரான்ஸு, இந்த மாதிரி சில நாடுகள் தான். ஆஸ்திரேலியாவில் தான் நிறையா இருக்குது. ஸோ நீ இந்தியாவிலேருந்து இறக்கலாம். ஏன் அதை நீங்கள் செய்ய மாட்டீங்க? நீங்கள் கேட்குறதா நான் சொல்கிறேன். இந்த காசு அந்த 600 மில்லியனுக்கு வந்து நீ வந்து அவனை சப்சிடி, இப்போ இம்போர்ட்டருக்கு வந்து சப்சிடி கொடுத்தா இறக்கி நீ அங்கேருந்து, இல்லை நீ லோடாக கொடு, அவன் இறக்கிட்டா அவன் பிஸ்னஸ் செய்வான் பாருங்க. அதை செய்யறதை விட்டுட்டு இல்லை யூ கட் த டேக்ஸ், இதுக்கு வந்து நான் எடுக்கிறேன், இல்லை காஸ்ட் ஆஃப் லிவிங் அங்கே குறைக்கலாம். இல்லை இன்னொரு வழி இருக்குது. சாப்பாடு வந்து விதவிதமாக இருக்குது. மீன் வந்து ஒரு சைட் ஜபத்தான் பரிக்கானன், லெம்பாகா பரிக்கானன் வச்சுருக்கானுங்க. அதுக்கு பிங்காரா இருக்குது. அதுக்கு வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர் இருக்குது. கமஜோன் ஈகான் என்னமோ லெம்பாகா கமஜோன் ஈகான் எல்கேஎம் இருக்குது. அப்புறம் வந்து ஃபார்மா இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது. இந்த பாடி வந்து கவர்மெண்ட்டில் வந்து பாடி நிறையா இருக்குது. இவங்களுக்குலாம் வெஸ்ட்டாக சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதோட இவங்கள வந்து மானிட்டர் பண்ண சொல்லணும். ஒன்று வந்து ஃபார்மா வந்து முன்ன செய்வாங்க. முன்ன வந்து ஃபார்மா வந்து பசார் தண்ணின்னு விற்பாங்க. அதை அப்கிரேட் பண்ணலாம். ஸோ மக்களுக்கு வந்து தேவைன்னா அங்கே போய் வாங்கிக்க போகிறாங்க. இல்லைன்னா மார்க்கெட்டில் எல்லா மார்க்கெட்லையும் அவங்களுக்கு ஒரு போர்ஷனை தர யூ ஹேவ் ரைட்ஸ். பிகாஸ் லோக்கல் கவர்மெண்ட் தானே வச்சிருக்கு மார்க்கெட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இடம் தனியாக உருவாக்கி ஃபார்மாவோட ஜாமா டைரக்ட் ஃப்ரம் தனி டைரக்டாக அங்கே வருது வேலை.
அப்படியே அந்த மார்க்கெட்ல உள்ளவனா நீ அங்கேயிருந்து வாங்கி நீ வியாபாரம் பண்ணிக்கோ. நான் என்ன சொல்றேன்னா டைரக்டா அது நீ வந்து ஜுவலான் ராமான் சொல்லி நீ ஏமாத்துறதோட டைரக்ட் அங்க பசார் தண்ணி கொடுத்துடலாமே. ரைட்டு தான் நீங்க சொல்றீங்களா? பசார் தண்ணி இங்க கொண்டு வந்து இப்போ வந்து இந்த மீன் விற்கிறவங்க இருக்காங்களா, தான் இங்க கொண்டு வந்து நடுவாளிங்க இல்லை, நீ கொண்டு வந்து இங்க வி ஆளுங்க வந்து வாங்குவாங்க. இல்ல நீ கவர்மெண்ட் போய்ட்டு எடுத்துட்டு வந்துட்டு இங்க வந்து வி. ஆமா, நீ கவர்மெண்டே வந்து மிடில் பர்சனா இரு. அதுக்கு தான் டேவிட் ஃபெடரல் ஏஜென்சி ஃபார் மார்க்கெட்டிங் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் ஏஜென்சின்ட்டு துன்றதா காரத்தை உருவாக்குனதே இதுக்கு தான். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த பசார் தண்ணிலாம் இல்ல எங்கேயுமே செய்ய மாட்டாங்க. கொடை தான் இருக்கும். எங்க பாத்தீங்கன்னா போட்டுருப்பாங்க. அதுல என்ன பீஸா குறைங்க வித்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து நான் எண்ட் ஆஃப் த டே வந்து டேவிட் இவங்க தான் வந்து நேஷனல் ஆக்ஷன் கவுன்சில் ஃபார் காஸ்ட் ஆஃப் லிவிங் நாக்கோல் போட்டது இந்த கவர்மெண்ட் தான். ஆனால் அது வேலை செய்யாததும் இந்த கவர்மெண்ட் கீழே தான். ஏன்னா அதோட மினிஸ்டர் வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியுங்களா? தெரியுமா? அஸ்மிசான் ஒரு இது சபா. அவர் வந்து அந்த சபா பாலிடிக்ஸு அந்த காசு ஓடிக்கிட்டு இருக்கிறது, ஏதோ இப்போ ஒரு இது கொடுத்துருக்காங்க 70,000 ஹெக்டர் லேண்ட் கொடுத்துருக்காங்க, இதில் தான் ஓடிக்கிட்டு இருக்காரு தவிர அவர் வந்து இந்த வேலையை செய்யறதில்ல. ஸோ ஐ திங்க் இந்த 100 வழி வந்து கடைசியாக நான் எப்படி சமாப் பண்ணுறேன்னா ஒரே நாளில் 5 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார் டிவி. நீங்கள் சொன்ன 5 அனௌன்ஸ்மெண்ட் இது அவருக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லுவாங்களா, பிரைம் மினிஸ்டருக்கு இருக்கிற ஸ்ட்ராட்டஜிங்க அவ்வளோ வருவாளிங்களான்னு எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது டிவி. 5 அனௌன்ஸ்மெண்ட்டு ஸ்மால் அனௌன்ஸ்மெண்ட்டு இதை ஒரே நேரத்துக்கு பொருசாக இவ்வளோ பண்ணி வச்சு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று ஒன்றா செய்யலாமே. எண்ணெயை இறக்குற சரி ஒரு 2 வாரம் சென்று ஓகே இது வந்து 100 வழி கொடுக்குறோம், அப்புறம் ஒரு வாரம் சென்று லீவை கொடுக்குறோம். அது அட்லீஸ்ட் வந்து அந்த இது வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. இப்போ நீ 5 இது பண்ணி நான் எப்படி பார்க்குறேன்னா இதெல்லாம் தூரம் நானுவா ரேலி வருதுல்ல, அதுக்கு முன்னால் எதனாச்சும் ஒன்று பண்ணி விட்டு இல்லை மக்களுக்கு நிறைய கிடைக்குது அப்படின்ற ஒரு கண் துடைக்கிற வேலையை தான் இது செஞ்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, நீ வந்து கண் துடைப்புறனால ஏன்னா தூரம் நானுவாரு சொல்கிறேன். பட் அடுத்த கிட்ட வர்ற ஒரு ஃபெஸ்டிவல் பார்த்தா தீபாவளி. அடுத்த ஃபெஸ்டிவல் தீபாவளி தான். ஆமாம், தீபாவளி தான். மெரடேக்கா முடிஞ்சோன்னா மெரடேக்கா வந்து ஃபெஸ்டிவல் அந்த அடுத்தது வந்து தீபாவளி. அட்லீஸ்ட் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு உன்னோட லீவை தீபாவளிக்கு ஒரு நாள் லீவ் கொடுக்குறேன்னாலும் அட்லீஸ்ட் இந்தியன்ஸுக்கு வந்து ஒரு பால் வார்த்தமாக இருக்கும். இல்லை சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா அதை நீ கொடுக்கலாமே. நீ வந்து மலேசியாவுக்கு நீ வந்து ஸ்பெஷல் 1 டே. ஏன்னா அது வந்து அரிமலை 15ஆம் தேதி வந்து மண்டே விழுகுது. லாங் லீவ் வரணும்ல. சாட்டர்டே சண்டே மண்டே டியூஸ்டே அந்த மாதிரிக்கு தான் மண்டே வந்து லீவ் கொடுத்துருந்தோம். அதனால தான் இல்லை அது ஆனால் அவர் லீவுன்னு சொல்லிட்டாரு பாரு. பார்க்க போனால் இது அனௌன்ஸ் பண்ண தேவையில்ல. நீ அந்த டைமில் கூட அனௌன்ஸ் பண்ணிக்கலாம். அதான் அந்த டைமில் கூட அனௌன்ஸ் பண்ணலாமே. இட்ஸ் நாட் நெசசரி இப்போ நீ அனௌன்ஸ் பண்ணணுன்னு. பட் நான் என்ன சொல்கிறேன்னா நீ அனௌன்ஸ் பண்ணிட்ட, பட் தீபாவளி கொடுத்துருக்கலாமே. என்னோட கேள்வி அதான். இல்லை தைப்பூசத்துக்கு ஓவராலாக நேஷன் வைட் லீவ் கொடுத்துருக்கோம். ஸோ தீபாவளி மண்டே வருது. ஏன்னா இன்னைக்கு நீ பார்த்தனா சதீஷ், தைப்பூசத்துக்கு வந்து லீவு வந்து செட்டன் ஸ்டேட்டில் இல்லை. இப்போ கிடாலாம் பார்த்து அரி பிரிஸ்திவான அவன் தனியாக தான் கொடுக்குறான். ஆமாம், நீ வந்து அனௌன்ஸ் பண்ண இஸ் அ பப்ளிக் ஹாலிடே, என்டையர் நாடு வந்து பப்ளிக் ஹாலிடே நீ அனௌன்ஸ் பண்ணனா தென் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க இப்போ கலாந்தாலில் இருக்கிறவங்க அவங்களும் நல்லா லீவு எடுத்து தைப்பூசத்தை முருகரை கொண்டாடுவாங்க பாரு. ஸோ எங்களை அப்பயும் நீ பார்க்கல பாரு, இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்பயும் நீ பார்க்கல பாரு. இல்லை, தீபாவளி வந்து 20ஆம் தேதி வருது, மறுநாள் வந்து 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோங்கன்னு கொடுக்கலாமே. மண்டே டியூஸ்டே இது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே. இந்தியன்ஸுக்கு நீங்கள் வந்து இந்தியன்ஸுக்கு வந்து மந்திரி தான் கொடுக்க மாட்டீங்க. ஒரு லீவு கூட அவர் லீவு கூட கொடுக்க மாட்டீங்க. மெட்ரிகுலேஷன் தான் வந்து பிடிங்க எடுத்துட்டீங்க. டாய்லெட்டுக்கு 150 மில்லியன் கொடுக்குறீங்க. மித்ரா காசை பாதி என்ன அவனுச்சே தெரியல. இது மட்டும் பிரைம் மினிஸ்டர் சைன் வைக்கல. இந்த மாதிரி நிறையா இருக்குது, அடுக்கணுமா நிறையா இருக்குது. கோயிலையும் உடச்சிடுறீங்க. பட் ஒரே ஒரு லீவு கொடுக்கறதுக்கு என்னடா ஆயிரம் போகுது. இதை நம்ம கேட்டுட்டோம்னு வச்சுக்கோமா, உடனே வருவானுங்க இந்த எம்பிங்க. இதுக்கு தான் அன்வாரை பற்றி ஏதாவது பேசிட்டோமா அப்படியே இன்னைக்கு ஒரு எம்பி வந்து இன்னைக்கு எழுதியிருக்கான், அன்ஃபேர் டு கிரிட்டிசைஸ் அன்வா அண்டர்ரிங்கன்னு சொல்லிட்டு. டேய், இந்த எழுதுறதுலாம் நம்ம சமுதாயத்துக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குடா. மெட்ரிகுலேஷன் டேவிட் பார்லிமெண்ட்டில் மெட்ரிகுலேஷன் இந்த ஒருத்தன் கூட கேள்வி கேட்கல. எத்தனை இந்தியன் ஸ்டூடெண்ட்கே எங்களுக்கு எக்ஸாக்ட்லி நம்பர் கொடுங்கன்னு ஒருத்தன் கூட கேட்கல. டேவிட் ஜெலுத்தோங்காரன் என்ன தெரியுமா கேட்குறான், பேமலா லிங் எங்கே போயிட்டா? பேமலா தெரியுமா? அந்த லிங் ஒரு சைனீஸ் லேடி காணா போனால, அந்த பிஸ்னஸ் மேன் கூட யூனிவர்சிட்டி எங்கே காணா போயிட்டா அது சொல்லுங்கன்ட்டு. எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? இதுதான் அவன் தௌகே கட்சிக்காரன், இதுதான் டிஏபியில் இருக்கிற இந்தியன்ஸு. இதுக்கு மேலேயும் புரியாமல் இல்லை அன்வார் தான் நம்மளுக்கு கிடைச்ச தேவதூதர் வரப்பிரசாதம். அப்புறம் இந்த எம்பிக்கெல்லாம் இருக்கானுங்களே, இவனுங்களாம் வந்து பயங்கரமான தலைவர்கள். நீங்கள் தொங்கிக்கிட்டு போகிறீங்கன்னா போங்க. அது ஒரு பழைய பட டைலாக் வரும் டேவிட், நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும்னு தான் சொல்ல முடியாது. அதுக்கு மேலே சொல்ல முடியாது. இவனுங்க பெரிய 11 எம்பியால் நாசமாகட்டும், மக்கள் நினச்சா தூக்கி எறிஞ்சு எனக்கு குப்பையில். சரி சதீஷ், அடுத்தது முக்கியமானது பார்த்தோன்னா சதீஷ், இது வந்து ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் சதீஷ். நம்ம இன்னைக்கு ரொம்ப ஷார்ட்டாக முடிப்போம் சதீஷ். என்ன வேடிக்கையான விஷயம் பார்த்தோன்னா, நம்ம என்ன சொல்லுவாங்க, லா மினிஸ்டர், டெபுட்டி லா மினிஸ்டர்
லா மினிஸ்டர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டு வச்சுருக்காங்க. என்னன்னா ஏன் வந்து ஜம்ரி வினோட்ன்ற ஒரு நபர் மேலேயும் ஃபிட்ராஸ் வாங்கன்ற ஒரு நபர் மேலே 2 பேரும் மோலாஃப்னா வந்து முஸ்லீம்ஸு மசோ பண்ணவங்க. ஸோ அவங்க வந்து எல்லாத்துக்கும் தெரியும், இது ஒரு புது விஷயமா நம்ம சொல்ல தேவையில்ல, நீட்டாக பேச தேவையில்ல. அவங்க மேலே ஆயிரக்கணக்கான போலீஸ் ரிப்போர்ட் இருக்குது, மக்களாகிய நீங்கள் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. பட் ஏன் வந்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலான்ட்டு இது போன பார்லிமெண்ட்லேயே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பார்லிமெண்ட்டில் வந்து கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க தவிர இதுக்கு ஆக்ஷன் எடுக்கல. ஸோ இந்த பார்லிமெண்ட்டில் பார்த்தாங்க, நீங்கள் இதே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்கன்னா கடைசியாக சிம்பிளாக முடிச்சிட்டாங்க லா மினிஸ்டர். என்னன்னா எங்களுக்கு வந்து ப்ரூஃப் பத்தலை, எனக்கும் தெரியல. அவன் வந்து வீடியோ ப்ரூஃப் திரும்பாது, இது என்னமோ ஃபாரன்சிக் தியோபாயிங் கேஸ் மாதிரி அவர் வந்து ஜன்னலே குச்சிட்டாரு, இவர் தள்ளி விட்டாரா இல்லையான்ட்டு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ நாள் ஆகி இப்போ கூட டிஎன்ஏ ஆகிட்டாங்க, கிடைச்சா அந்த கேஸ் இல்லாமல் ஆகிட்டாங்க NFA-வா. பட் இந்த ஒரு விஷயம் வந்து ஸ்க்ரீன் வீடியோ இருக்குது, எல்லாமே பார்த்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெப்போர்ட் பண்ணவங்களாம் முட்டாள்மை ஆக்கிட்டாங்க. நீ வந்து ஏதோ ஒரு படத்தை பார்த்துருக்க, அது வந்து சினிமாவில் பார்த்துட்டு தான் நீ சொன்ன மாதிரி ஒரு கதையை உருவாக்கிட்டானுங்க. இப்போ யார் ஏஜிசி வந்து கவர்மெண்ட் பாடி கீழே இருக்குது. யார் கீழே இருக்குன்னா அந்த மினிஸ்ட்ரிக்கு வந்து இம்பார்ட்டன்ட் மினிஸ்டர் வந்து இவங்க லா மினிஸ்டர் கீழே இருக்குது. ஏன்னா லா மினிஸ்டர் தான் வந்து பதில் சொல்கிறாங்க பாருங்கள், ஏன்னா ஏஜி வர முடியாது பார்லிமெண்ட்டுக்குன்ட்டு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரூஃப் இல்லை, ஓகே. அவ மினிஸ்டர் டெபுட்டி மினிஸ்டர் யார் பார்த்தோன்னா நம்ம ஆமக்குஞ்சி குலசேகரன். ஸோ இவர் பார்த்தோன்னா இவர் வந்து என்ன சொல்கிறாரா, சோகமாக வெளியே வந்துட்டு ப்ரூஃப் இல்லை சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஏஜி வந்து சொல்லியிருக்கோம், என்னோட டிபார்ட்மெண்ட் கீழே தான் அவர் சொல்லிக்கிறாரு, எங்கள் டிபார்ட்மெண்ட் கீழே தான் இருக்குது. எனக்கும் ஒரு ஏமாற்றம். டேய் மானங்கட்ட பொழப்பு இல்லை சதீஷ். என்னவன்னா பேசியிருக்கட்டும். ஒருத்தன் வந்து நம்மளை வந்து கிளிங்கன்றான், அவன் கிளிங்கன்றான், அதுக்கே ஆத்திரப்படுறோம் சதீஷ். இது வந்து மதத்தை பத்தி பேசினாங்களா? உன் மதத்தை நீனு தான் சாமி கும்பிடுற, உன் மதத்தை பத்தி கேவல பத்தி பேசிட்டு ஆடுறான்றான், அவன் கல்ல கும்பிடுறான்றான், என்னென்னமோ கேவல பத்தி பேசிட்டானுங்க சதீஷ். இவ்வளோ பேசுனத குலசேகரனு உனக்கும் தான் அதுக்கு பாதிப்பு. ஆனா எப்படி நீ எப்படா சூடு சொரணை எதுவுமே இல்லாத பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க? எனக்கும் அதிருப்தி தான். அதிருப்தினா ரிசைன் பண்ணிட்டு போ, ரிசைன் பண்ணுங்களா, ரிசைன் பண்ணுங்க. கூலா ரெஸ்பெக்ட்லா whatever it is. உங்களை நாங்க இதுக்கு முன்னால ஏசி இருக்கோம், இது வந்து சரியான முடிவுன்ட்டு நீ பண்ண மாட்டே. ஏன்னா நீங்களா தௌக்கிங்களோட அடிமைங்க. இதை நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோமே, இதை கேள்வி கேட்டது, இந்த மாதிரி கேள்வி கேட்டதெல்லாம் கெட்டவனுங்க. யாரு? ராமசாமி கெட்டவன், சார்ல்ஸ் கெட்டவன், சதீஷ் கெட்டவன், டேவிட் கெட்டவன். ஏன்னா நம்மளாம் உள்ளுக்கு இருந்தாலும் இந்த கேள்வி கேட்போம் பாருங்க. ஆனா அந்த பதவிக்காக எந்த அளவுக்கு கீழே இறங்கி வந்து எங்களுக்கு அதிருப்தி தான், அதிருப்தினா ரிசைன் பண்ணிட்டு போ, ஏன் உட்காந்துருக்க? மானகட்டதானே தானே அது. அவ்வளவுதான் சொல்ல. அதுவும் இல்லாம நீ பார்த்த பார்லிமெண்ட்ல நேற்று பார்த்தேன், அது ஒரு நியூஸ். இது இவனும் தான் கரியனும் தான் பேசுறான், அவரும் தான் ஒரு சைட்டு. அதோட வேடிக்கை பார்த்தனா இதுதான் மினிஸ்டர், டெபுட்டி மினிஸ்டர். அந்த போலீஸ் ஆக்ஷன் எடுக்கிறது பிடிக்கிறது எல்லாம் வந்து கேடிஎன் மினிஸ்டர். அது எந்த கட்சி? பிகேஆர். இந்த சைட்டு ஒரு பிகேஆர், இந்த சைட்டு ஒரு பிகேஆர் நிற்கிறாரு. இந்த சைட்டு பிகேஆர் நிற்கிறாரு, இந்த சைட்டு டிஏபி நிற்கிறாரு, தௌக்கி கட்சியில் உள்ள. அதுக்கு அந்தாண்ட வந்து இன்னொரு பிகேஆர் நிற்கிறாரு. மூணு பார்லிமெண்ட் மெம்பர் யாருன்னு பார்த்தோன்னா பிஹெச்ல நடுவில் வந்து எம்ஐசி டத்தோ சரவணன் நிற்கிறாரு. எனக்கு தெரியல, நானும் டத்தோ சரவணன் கேட்டுட்டேன் வச்சுக்கேன். என்ன டத்தோ சரி நீங்கள் பேசுகிறீங்க, ஓகே. ஏன்னா நீ அரசாங்கத்தில் இல்லை, ஈவன் தோ நீங்களும் அரசாங்கத்தில் உள்ள மடானியில் உள்ள இப்போ ஒரு கூட்டணியில் தான் இருக்கீங்க. பட் பார்க்க போனால் இவங்களும் விளையாடி இருக்கணும், பிரச்சனை இல்லை. ஒரு ஒண்டியாக இருந்தால் ஏதோ அவரோட நிலைமை அவருக்கு தான் தெரியும் பாரு. பட் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த 3 பேரும் கிளவுன்ஸ் வந்து பக்கத்தில் நின்றுட்டு இருக்கானுங்க. அவருக்கு என்னதான் முகத்தை சோகமாக வச்சுக்கிட்டு இல்லை ஆக்ஷன் எடுக்கணும், ஏஜி வந்து 2வது கேஸ் ஓப்பன் பண்ணணும். டேய் இதை பேச மாட்டீங்களாடா எங்கேயுமே? உங்க பிரைம் மினிஸ்டர் வந்து உங்களை பார்க்கவே மாட்டானா? உங்க பிரைம் மினிஸ்டர் உங்களை வந்து பார்க்கவே மாட்டானா? என்ன சதீஷ் இது எடுத்தோடனே அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? பிரைம் மினிஸ்டர் போன வாரத்தில் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, பத்து புத்தே இஷ்யூவில் என்ன சொல்றாரு, மகாதேரை நாங்கள் சார்ஜ் பண்ணல, மகாதேரை வந்து ஜெயிலுக்கு அனுப்ப எங்களுக்கு இஷ்டம் இல்லை, ஏன்னா வயசு ஃபேக்டரால. மாதர் என்ன சொல்றாரு, டேய் நீங்க வந்து என்னை கூப்பிட்டு விசாரணை எடுத்து நீ வந்து அக்கியம் இல்லைன்ட்டு. தட் மீன்ஸ் என்ன வருது, என்ன நான் சொல்ல வரேன்னா, பிரைம் மினிஸ்டருக்கு சே இருக்கு ஏஜிசியில். ஏன்னா ஏஜி வேலை வந்து சார்ஜ் பண்ற வேலை தான். அவருக்கு வயசு குறவாலையோ பிரைம் மினிஸ்டர் அட்வைசர் நீங்க கேட்க முடியாது, இவர் தான் அவர் வாயால் சொன்னாரு. தட் மீன்ஸ் உனக்கு ரைட்ஸ் இருக்கு ஏஜியை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு. பட் இவனுங்க இருக்கானுங்களா தெரியுமா, தமிழ்ல வந்து அறவே மதிக்கிறது இல்லை அந்த கட்சியில. ஆனா இவனுக்கு தான் மாறு தட்டி பேசிக்கிறானுங்க. எனக்கு விளங்கவே இல்லை சதீஷ். ஒன்னு சூடு சொன்ன இருந்துச்சுன்னா பரவாயில்ல, மோதி பார்த்துருவோன்ட்டு எதிர்கட்சியில் போய் உட்காந்துடணும்.
அந்த சைட் அந்த அவனுக்கு கூட சேரல பிஏன்னு உனக்கு பிடிச்சிக்கல அன்றைக்கி வாரமாக ஒரு சைட் நான் வந்து தனியாகவே இருந்துக்கிறேன் நான் பேபாஸாக இருந்துக்கிறேன் நீ கச்சை விட்டு தூக்குனா ரொம்பாட் பற்றி கூட நம்ம பார்த்துருவோம் டே அப்படி செஞ்சானுங்கன்னா அவங்கள நம்ம தூக்கிடலாம் சதீஷ் மரியாதை அந்த ரஃபீசி இருக்கிறவனுக்கும் அவன் இன்னொருத்தர் இருக்கான அவன் நிக் அஸ்பீனுக்கும் அவனுங்களோட அவனுக்கு இருக்கிறது கூட வந்து உங்களுக்கு இல்லைடா ஒரு கிளாஸ் அதான் சொல்கிறேன் இது சமுதாயம் ஐயா மைனாரிட்டி கோயிலை உடைக்கிறானுங்க கோயிலை கேவலம் பேசுறாங்க சமரத்தை கேவலமாக பேசணுவேன் எல்லாம் உங்களுக்கு ஆத்திரம் இருக்கு தானே அந்த ஆத்திரத்தை தானே அங்கே போயிட்டு பேசுறீங்க பட் நீங்கள் பாவலில் இருக்கீங்களே ஏன்னா நீங்கள் எல்லாம் சேர்ந்து இல்லை பிரைம் மினிஸ்டர் இது ஆக்ஷன் எடுக்கலாம் நாங்கள் வெளியாகிறோன்ட்டு அந்த மாதிரி பேச முடியுமா இல்லை டேவிட் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து இந்த எடுத்தோடனே எங்கே போவாங்கன்னா நம்ம வந்து உரிமை வந்து பாஸ்கோட போயிட்டு பேசிட்டீங்க பரிகாத்தானில் பேசிட்டீங்க அப்படின்னுட்டு ஜஸ்ட் ஃபார் ரெக்கார்ட் ஜம்ரி வினோட் வந்து இந்த 10 வருஷத்தில் வந்து 2 வாட்டி கோர்ட்டில் சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கான் அந்த 2 வாட்டியும் சார்ஜ் பண்ணது வந்து ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் அரப்பான் கவர்மெண்ட் கீழே வந்து மொய்டீன் வந்து ஹோம் மினிஸ்டராக இருக்கிறப்ப 2019 ரெண்டாவது வந்து மொயின் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கிறப்ப இஸ்மாயில் சப்ரி அதுவும் பிஎன் இருக்கிறப்ப 2022 வந்து ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து மதம் சம்மந்தப்பட்டது இன்னொன்று வந்து அவனை தனிப்பட்ட இருக்காங்க ஆனால் அவன் அன்டச்சபிள் கிடையாது நீ ராங் பண்ணனா அவனை சார்ஜ் பண்ணுறான் அந்த டைம்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பான் அவன் பேச மாட்டானுங்க இன்னொன்று வந்து ஏன்னா அவங்களோட குரு வந்து பெர்லிஸில் இருக்கார்ல அவர் பண்ணுற வேலை அதெல்லாம் அவர் தான் அன்வார் சப்போர்ட் இப்போ அன்வார் சப்போர்ட்டை தானே அவர் மாதிரி சப்போர்ட் மாதிரி காமிப்பார் இப்போ வந்து அவருக்கும் பாஸ்க்கும் ஆகாது நமக்கு தெரியும் பாருங்களேன் ஸோ இவங்க வந்து பாஸ் தான் அது பாஸ் வந்தால் இது நடந்துடும் இப்போ ரொம்ப பேர் அதுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க பாஸ் வந்துச்சுன்னா வந்து இது நடந்துடும் பாஸ் கவர்மெண்ட்டில் இருக்கிறப்ப அவனை 2 வாட்டி கோர்ட்டில் சார்ஜ் பண்ணியிருக்காங்க உங்கள் அரப்பான் கவர்மெண்ட் எல்லாத்தையும் சமமாக பார்ப்போம் இந்தியர்கள் எம்ஜிஆர் மாதிரி நான் வந்தால் நான் ஆணையிட்டால் புங்கிட்டு போயிடுச்சு எல்லாமே அவர் நல்லா இருது அவர் சொன்னார்ல அவருக்கு இதில் ஒரு இலை இருக்குல்ல இலை மேலே வந்து இலையில ஒரு இதை கூட உங்களால் பிச்சு எடுக்க முடியல தெரியுதா நான் ரொம்ப க்ரூடாக சொன்னேன்னா ரொம்ப அசிங்கமாக போயிடும் ஒன்று கூட செய்ய முடியல அவன் தைரியமாக ஒன்றும் பேசிக்கிட்டு தான் இருப்பான் போட்டுக்கிட்டு தான் இருப்பான் பிகாஸ் ஏன்னா அவனுக்கு தெரியும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க இந்த அன்வார் கீழே இதெல்லாம் நடக்காதுன்ட்டு ஏன்னா whatever said and done அன்வாருக்கு வந்து இந்தியர்கள் மேலே ஒரு வெறுப்பு இருக்குது ஏதோ இந்துக்கள் மேலே ஒரு வெறுப்பு இருக்குது அது இவனுங்களாம் இல்லைன்னு வானுங்க ஏன்னா வந்து இவனுங்க வந்து காலை பிடிச்சி வாழை பிடிச்சி அந்த எம்ஜிஆர் படத்தில் அதே மாதிரி தான் ஒரு சிலர் வாழ்வுக்கும் தேவைக்கும் ஆசைக்கும் பதவிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை எப்போதும் வாழ் பிடிப்பார் இது வந்து யாருக்கு பொருந்தோன்னு இல்லையோ கண்டிப்பாக இப்போ இருக்கிற பக்கத்தான் அரப்பான எம்பிஸ்க்கு வந்து 100% பொருந்தோம் இந்தியன் எம்பிஸ்க்கு ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை எப்போதும் வாழ் பிடிப்பார் கேள்வி கேட்க மாட்டானுங்க பார்லிமெண்ட்ல கேட்க முடியல வெளியே வந்து நீ சீடாங் மீடியால ஏன் கேட்குற பார்லிமெண்ட்ல கேள்வி அந்த இடத்துல நீ கேளு மினிஸ்டர் பேமலா நீங்க எங்க போயிட்டாங்க அதை கேட்க முடியுது எவ்வளவு இஷ்யூ இருக்கு இதை பத்தி கேட்க முடியல சொல்ல வேண்டியதானே நாங்கள் வாக் அவுட் பண்ணுறோம் சார்ஜ் பண்ண மாட்டேன் நீ ஒரே டைமில் நீங்கள் 9 எம்பிங்க இருக்கீங்க நாங்கள் வாக் அவுட் பண்ணுறோம் எல்லாம் வாக் அவுட் பண்ணால் அது கவர்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி கித்தா பந்தா ஜவபானினி கித்தா வாக் அவுட் அது எப்படி இருக்கும் ஆமாம் அதை கூட செய்ய மாட்டானுங்க டேவி செஞ்சிடறாங்க ஐ வாக் அவுட் அது சொல்லிட்டு டத்தோ எண்டு புத்துவா saya bantah dengan jawapan ini kerajaan tidak ambil ni நாங்கள் வந்து we are part of government but we walk out from this session அப்புறம் நீ போயிட்டு ஒரு 20 நிமிஷம் மறுபடியும் வந்துரு அதோட எதிர்ப்பை நீ காமிக்கிற பாரு அந்த எதிர்ப்பு அதை கூட காமிக்கிறதுக்கு துப்பு இல்லை கேட்டா வந்து அன்வாரை பத்தி பேசக்கூடாதுன்றானுங்க டே உங்களை பத்தி பேச முடியாதுடா பேசினா கெட்ட வார்த்தை வந்துடும் பயமா இருக்குடா அதனாலதான் உங்க தலைவரை பத்தி பேசுறோம் போங்க வீடு வரதுக்கு சரி சதீஷ் அடுத்த இது பத்தினா சதீஷ் வேற என்ன பண்றது இந்த பார்லிமெண்ட்ல தான் கூத்தா ஓடிக்கிட்டு இருக்க நேற்று வந்து நேற்று வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இந்த ஸ்வாகாம் வந்து ரெப்போர்ட் அனுப்பியிருக்காங்க ஸோ அதோட டிபேட் ஓடுச்சு ஸோ அந்த டிபேட் ஓடுச்சுலாம் அதில் வந்து கேள்விலாம் நிறையா இருந்துச்சு சொசமா இப்போ எடுக்க போகிற இதெல்லாம்ட்டு கடைசியாக வந்து சமா பண்ணார் ஹோம் மினிஸ்டர் சைஃபுddin வந்து சமா பண்ணார் அவர் என்ன சொன்னார்னா நாங்கள் வந்து சொஸ்மா வந்து இப்போ வந்து கஜான் ராஹேரில் இருக்குது 8வது மாதம் வந்து நம்ம கேபினெட் பார்க்க போனால் இந்த பார்லிமெண்ட்டில் தான் அதை வந்து அமெண்ட் பண்ணியிருக்கணும் அது ஒரு போஸ்ட்போன் போகுது பாரு 8வது மாதம் கேபினெட்டில் நாங்கள் வந்து லாஸ்ட் ஸ்டடி முடிஞ்சோன்னே கேபினெட்டில் வந்து நம்ம பேச போகிறோம் இதை அப்ரூவல் கேட்க போகிறோன்ட்டு அதில் என்னென்னு பார்த்தோன்னா செக்ஷன் 13 நம்ம முன்னிலேருந்து சொல்லிட்டு இருக்கிறது அந்த செக்ஷன் 13 அமெண்ட் பண்ணுங்கன்ட்டு ஸோ சில இதுக்கு ஜாமீன்லன்ட்டு நினைக்கிறேன் கேட்டகரைஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஃபேர் இனஃப் நீ வந்து டெரரிஸ்டாக இருந்தால் நீ அந்த இடத்துல டெரரிஸ்ட் கீழே பிடிச்சனா நீ ஜாமீன் கொடுக்காத அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை பட் மற்ற பீனல் கோர்ட் கீழே உள்ளது வந்து நீ வந்து மக்காமா இருக்கு அதில் நீ சார்ஜ் பண்ணதான் நம்ம சொல்கிறோம்
அது அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 70 பீனல் கோட் வந்து சுஷ்மா கீழே வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து 13 குறைக்க போகிறாங்களாம். என்னத்தை 13 குறைக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அது டிஸ்கஷன் ஓடுது. உடனே நம்ம கரியன் அதான் லாயர் ஆச்சா அவன் வெளியே வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, சுஷ்மா வந்து இது சுஷ்மாவுக்கு முக்கியமான காரணமே வந்து மொய்டீன் தான், மொய்டீனு அப்படின்னு இவன் வந்து ரெண்டாவது கம்பி கட்டுற கதை அப்படியே வந்துட்டு உரிமையை வேற வந்து பேசுறான். அப்படியே கம்பி கட்டுற கதையை சொல்லிக்கிட்டு இருக்கான். டே மாங்கா மாட்டேன். இன்னொன்று அதோட என்ன சொன்னான் தெரியுமா, ஸ்பெஷல் பார்லிமெண்ட் ஸ்பெஷல் கோர்ட் உருவாக்கணுமா. ஏன்னா அங்கே கேஸ் பெண்டிங் நிறையா இருக்கான். நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவனோட பொழப்ப பார்க்குறான். அவனோட லாயர் இதுக்கு வந்து ரைட்டா அந்த காசு வந்து ஏன் கேஸ் லேட் ஆனா காசு லேட்டா வரும் கேட்க சொல்லு. யாராச்சும் எத்தனை கேஸ் அவங்க கீழே சுஷ்மா கேஸ் இருக்குன்னு சொல்லுவானா தைரியமா, எத்தனை பேர் ஃபைல் அவன் வச்சிருக்கான்ட்டு. ஸோ என்னன்னு பார்த்தோன்னா அது வந்து நான் என்ன நினைக்கிறேன், இஸ் கம்ப்ளீட் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். உன்னோட கேஸை பத்தி நீ போயிட்டு பேசுற, ஆனா அதை வந்து இது பண்றதுக்காக வந்து மொய்டீன் தான் காரணம். இந்த சட்டம் கொண்டு வந்தது, அதுக்கு நான் சொல்றேன், சட்டம் கொண்டு வந்தது மொய்டீன் யாசின் இருக்கிறது இல்ல. இந்த சட்டம் லூலோஸ் பண்ணது இப்ப தொங்குறீங்களா யங் அஹ்மத் பரோமட் டிபிஎம் அவர் ஹோம் மினிஸ்டரா இருக்கிறப்ப, ஜாயித் ஹமீடி ஹோம் மினிஸ்டரா இருக்கிறப்ப தான் சுஷ்மாவை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அவங்க கூட வந்து தீடோர் சபந்தால் பண்றீங்க. நான் தமிழ்ல சொன்னா ரொம்ப கேவலமா இருக்கும். தீடோர் சபந்தால்னா இந்த ஒரு பந்தால் இருக்குல்ல, ஒரு பந்தால்ல ஒன்னா படுத்துக்கிறீங்க, அது பரவாயில்ல. மொய்டீன் வந்து இதை வந்து மொய்டீன் காலத்தில் இதை யூஸ் பண்ணனால வந்து நீங்க வந்து மொய்டீன் காலத்தில் அது யூஸ் பண்ணப்ப பக்கத்தானரப்பான் கவர்மெண்ட்ல இருந்தாலும் நம்மளாம் எதிர்ப்பு தெரிவிச்சோம். அவனுக்கு தான் இருந்தாங்க. ப்ராஃப் தான் வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சாரு. அவரே வந்து அதில் பிடிச்சி போடணும்னா இப்போ இதெல்லாம் பண்ணானுங்க. ஸோ இவன் கேள்வி கேட்கறான். அந்த டைம்ல வாயை திறந்து மொய்டீன் அப்போ அரப்பான்ல மொய்டீனை வாயை திறந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நாக்கு வராது, வக்கில்ல. இவன் வந்து கேள்வி கேட்கறான். பார்லிமெண்ட்ல போயிட்டு உரிமை போயிட்டு வந்து உங்களுக்கு ஏன்டா ஏறியுது, நாங்க போயிட்டு பார்த்தோமா, எங்களுக்கு தெரியும் இன் ஃபியூச்சர் வந்து சட்டங்கள் எப்படி இருக்கணும், இந்தியர்கள் என்னென்ன பாதிக்குது, எப்படி கொண்டு போனோம்னா அதை பத்தி நாங்க பேசுறோம். உங்களுக்கு ஏன் எரியுது? சுஷ்மா நீ பார்லிமெண்ட்ல இவன் பேசுனது முழுக்க டேவிட் அவனுடைய சொந்த இன்ட்ரெஸ்ட்க்கு தான். கேஸ் லேட் ஆகுதான், டிபிபி வந்தா பண்றாங்களாம். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இது கொடுக்கணும், ஜாமீன் கொடுக்கணும்னு சொன்னாலும் வந்து ஹெல்த் ரீசனுக்காக டிபிபி வந்தா பண்றாங்க. அது உன்னோட கிளையனுக்காக நீ பேசுற, மக்களுக்காகலாம் ஒன்றும் பேச கிடையாது, ஹியூமன் ரைட்ஸ்க்காகலாம் ஒன்றும் பேசக்கூடாது. கண்டினியூ பண்ணுங்க டேவிட். அதான் சதீஷ், அதான் நீ பார்த்தனா சுஷ்மா வந்து எல்லாம் எதிர்பார்த்தது வந்து 7வது மாதம். அதை நீங்கள் எதுவுமே அதை பற்றி நீங்கள் எதுவுமே இது பண்ண கிடையாது, அதை புஷ் பண்ண கிடையாது. திரும்ப வாட்டி சுஷ்மான்ட்டு நைஸாக தொட்டுக்கிடுது. ஏன்னா அங்கே வந்து மக்கள் வந்து வெளியே நின்று மெமரண்டம் கொடுத்துட்டு போகாம அதுக்கு வந்து வாங்கிக்கிட்டு இழிச்சிட்டு போயிடுது உள்ளுக்கு. என்னெல்லாம் பொழப்பு உங்களுக்கு. நம்ம என்ன சொல்கிறோம், நீ வந்து பார்க்க போனால் நீ என்ன சொல்கிறன்னா சுஷ்மா இருக்கட்டும், பட் ஸ்பெஷல் கோர்ட் கொண்டு வாங்க, சீக்கிரமாக கேஸ் ஓடட்டும்னு அதை தான் சொல்ல வரான். பட் சுஷ்மாவில் வந்து ஜாமீன் கிடையாது. அதை பற்றி பேசுறீங்களா? நீ என்ன சொல்லணும், நீ அமெண்ட் பண்ணு. நீ அமெண்ட் பண்ற இடத்துல நீ அமெண்ட் பண்ண வச்சுட்டனா அந்த இடத்துல டிபேட் ஓடும், பாசான் ஓடும். அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணாவே எந்த சட்டத்தை வந்து சட்ட திருத்தம் பண்ணாவே அந்த இடத்துல வந்து அது டிபேட் பண்ணி ஆகணும். அந்த இடத்துல நீ பேசு, ஸ்பெஷல் கோர்ட் கொண்டு வா, செக்ஷன் 13 எடுத்துட்டீங்களா, யாருக்கு ஜாமீன் கொடுக்க முடியும், ஓகே ஜாமீன் ஒரு சைட், இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு, அடுத்து வந்து ஸ்பெஷல் கோர்ட் கொண்டு வாங்கன்ட்டு. ஸ்பெஷல் கோர்ட் என்னத்துக்குன்னா நீ வந்து ப்ரோலாங் பண்ணாத. ஒரு கேஸ் 2 வருஷம் 3 வருஷம் அவங்க ஜெயிலில் உட்காந்துருக்காங்க, அங்கே ஜாமீன் கொடுத்துட்டு அப்புறம் என்னத்துக்குடா ஸ்பெஷல் கேஸ், ஸ்பெஷல் கோர்ட் ஜாமீன் கொடுத்துட்டியா, அவங்க கேஸ் இருக்கும்போது வர முடியுமா? அல்லாமா என்ன சொல்றதுன்னு தெரியலாம். அவன் நம்ம கேடிஎன் மினிஸ்டருக்கு இருக்கிற ஒரு அந்த மனித இது கூட தமிழங்களுக்கு எவனுமே இல்லை. இங்க ஒரு எம்பிக்கு ஏன் சொல்றேன்னா சதீஷ், அவர் என்ன சொல்றாருன்னா ஹியூமன் ரைட்ஸ் ஸ்வாக்காமுக்கு இருக்கிறது கூட உங்களுக்கு இல்லடா, அறவே இல்லடா அந்த எண்ணமே. ஸ்வாக்காம் என்ன ரெப்பார்ட்ல சொல்லுதுன்னா சதீஷ், ஜெயிலில் வந்து 87,000 பேர் இருக்காங்க. சப்போஸ் 75,000 பேர் இருக்கிற இடத்துல 87,000 பேர் இருக்காங்க. 87,000 பேர் இருக்காங்க. இந்த மீன்ஸ் கூடையா இருக்கு ஆளு. ஏன் கூடையா இருக்குன்றாங்கன்னா ரிமாண்ட்ல இருக்கிறவங்க நிறைய இருக்காங்க, ரிமாண்ட்ல பிடிச்சு போடுற நிறைய இருக்காங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, ரிமாண்ட்ல உள்ளவங்க வந்து நம்ம ரிமாண்ட்ல இருப்ப, ஏன் ரிமாண்ட்ல இருக்காங்கன்னா கொலை கேஸ் 39B 302 சம்டைம்ஸ் நீ ஜாமீன் எடுக்க முடியல ரிமாண்ட்ல இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாம் என்ன செய்யலாம்னா காலில் வந்து அந்த மானிட்டர் டிவைஸ் போட்டு நீ வீட்டில் இருன்றாங்க, வீட்டில் இரு, கேஸுக்கு நீ வந்துட்டு போ, நீ எங்கேயும் போக முடியாது, வீட்டில் தான் அவசர ஸ்மைலா நீ அங்கேயே இரு, நீ கேஸுக்கு வந்துட்டு. அவனுக்காச்சும் ஒரு எண்ணம் இருக்கலாம், கொலை பண்ணனவனுக்கு வீட்டில் வைக்க முடியும்ன்றாங்க. அதை பத்தி பேசுறான் மினிஸ்டர். ஆனா சுஷ்மா வந்து ஜெயிலுள்ளே கடக்க வைக்கிறானுங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஸ்பெஷல் கோர்ட்டு
ஸ்பெஷல் கோர்ட்டு கொண்டு வான்றேன். பார்க்க போனால் செக்ஷன் 13 நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். அதை சீக்கிரம் கொண்டு வாண்டே. அந்த செக்ஷன் 13 ரிவ்யூ பண்ணுறதுக்கு என்ன சதீஷ் கஷ்டம்? இவ்வளோ நாள் கேட்டால் காஜியான்னு நாங்கள் வந்து ஸ்டேக் ஹோல்டர் கூட பேசுகிறோம், நாங்கள் போலீஸ் கூட பேசுகிறோம், இதே கதையை சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்பெஷல் கோர்ட் கொண்டு வந்தா டேவிட், அந்த கோர்ட்டுக்கு போகலாம். அந்த கோர்ட்டில் புதுசாக ஃபீஸ் கிடைக்கும், சீக்கிரமாக ஃபீஸ் வந்து சேரும், இன்னும் கேஸ் சீக்கிரமாக நடத்தலாம், வேகமாக நடக்கும். ஸோ இந்த மாதிரியான ரீசன் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த ஒரு இதுதான் இருக்குமே தவிர ஹியூமன் ரைட்ஸை பற்றி ஒன்றும் தெரியாது டேவிட். நான் இன்னொரு இந்த விஷயம் இதே ஹியூமன் ரைட்ஸ் பற்றி நீங்கள் பேசுறதுனால ஜெயில் சம்மந்தப்பட்டது. சுஹாகாம் வந்து இப்போ வந்து ஓப்பன் இன்கொயரி போய்கிட்டு இருக்கு. அந்த டைப்பிங் ஜெயில் 2 பேர் இறந்துருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அரசியல் கட்சி போயிட்டு அது இறந்தது இறந்தது சீனரு, 2வது இறந்தது இந்தியனு. அதை பற்றி ஒருத்தம் கூட பார்லிமெண்ட்டில் பேசுகிற டேவி. நம்ம போயிட்டு ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி பெரிய கூட்டம் பண்ணனால சோகாம் இன்னைக்கு வந்து என்கொயரி பண்ணுது. நேற்று வந்து அந்த ஒரு ஆஃபீஸர், அவர் இன்ஸ்பெக்டர் லெவல் ஆஃபீஸராக இல்லை பார்த்தேன், அவரோட இது பார்த்தேன், ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன். அவர் சொல்லியிருக்காரு இது வந்து அவங்கள நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. பிளாக் பிலேருந்து பிளாக் இக்கு போகிறதுக்கு. அந்த பிளாக் இ வந்து ரிமாண்ட் அவங்க என்ன கேட்குறாங்க, நாங்கள் அங்கே போகலான்றாங்க. டாய்லெட் இல்லை, பாம்பு வரும், அது வரும், அவங்க போக மாட்டேன்றாங்க. இவனுக்கு ஆஃபீஸருக்கு அவங்கள ஹேண்டில் பண்ண தரல, ரூசோவான் ஆயிடுச்சு. அதனால தான்ட்டு நான் வந்து என்னால் தூங்க முடியல, எனக்கு இன்சோம்னியா இருக்குது. இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து இது வரைக்கும் வந்து எனக்கு தூக்கமே இல்லை, நிம்மதி போச்சு, ஆளுங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதெல்லாம் போய்ட்டு அவனும் பேச மாட்டானுங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா பேசிக் ஒரு மனிதாபிமானம், அவன் தவறே செஞ்சுருக்கட்டும். தவறு செஞ்சால் அவன் ஜெயிலில் கிடக்கணும், அது கிடையாது. எல்லா தவறு செய்யணும்னு ஜெயிலுக்கு போகிறவன் இல்லை, எல்லா ஜெயிலில் இருக்குன்னு தவறு செஞ்சவனும் இல்லை. ஸோ அதெல்லாம் பேச மாட்டானுங்க டேவி. ஏன்னா மேபி அது வந்து அந்த கிளையன் அவன் அங்கே இருந்தால் தானே உனக்கு காசு வரும். ஆமாம், லாயர் அப்படி தான் பார்க்குறானுங்கன்னு நினைக்கிறேன். அதான் சதீஷ், நான் நினைக்கிறேன் நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடுவோம் சதீஷ். ஆமாம், இந்த இது கடைசி ஒரு ஷார்ட்டான ஒரு இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஏசியா சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்ததுன்னா 30-40 வருஷத்துக்கு முன்ன அஃப்கோர்ஸ்லாம் மலேசியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் ஒரு வா வர இருந்துச்சு. ஸோ அதேமாதிரி பார்த்து, ஏன்னா ஈவன் மேமாரில் வந்து அது வந்து பிராங் சவுடாரான்னு சொல்லுவாங்க, அது உள்ளுக்குள்ளது. பட் வந்து கம்போடியாவும் தாய்லாண்டும் சதீஷ், இந்த கம்போடியா தாய்லாந்து வந்து இது ஒரு கொஞ்சம் காலகட்டமாக அப்படியே அது என்ன சொல்லுவாங்க, ஒரு ஹீட்டான ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. நம்ம பிரதமர் வந்து ஏசியன் சாம்பியன் கூப்பிட்டாரு எல்லாத்தையும். இங்கே கூட பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, 2 பேர் பேசிக்கிட்டாங்க. பட் அதில் என்னன்னு பார்த்தோன்னா, பாலிட்டிக்கல் அந்த பாலிட்டிக்கல் சேஞ்ச் பண்ணோன்னு தாய்லாண்டில் தென் பிக்கப் பண்ணிச்சு வோ. ஐ மீன் ஓன்னு சொல்ல முடியாது, எக்ஸ்கலேஷன் ஓடுதலாம், பாம்பு போடுறாங்க, ஜெட் அனுப்பி பாம்பு போட்டிருக்காங்க, ஒரு 10 பேர் இறந்துருக்காங்க. இப்போ என்ன சிச்சுவேஷன் தெரியல. இப்போ 16 பேர் இறந்துருக்காங்க. கடைசி 16 பேர் 1.5 லட்சம் பேர் வந்து எல்லா இடத்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சண்டை நடக்குது ஒரு இந்து கோயிலுக்காக. ஆமாம், அதான் ஒரு இதாக கோயில் தான் அந்த 2 பார்டர், என்னோட கோயில் உன்னோட கோயில்னு சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ இது வந்து நடக்காது. நீங்கள் சீரியஸாக பேசுகிறீங்க. இருந்தாலும் எனக்கு ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதே போல் ஆமை போன இடமும் அன்வார் போன இடமும் ஆசியான் இத்தனை வருஷம் நம்மளோட ஆசியான் சரித்திரத்தில் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் இது கேன் லீட் டு வான்றாங்க இருந்ததே இல்லை. இது வந்துச்சு, எல்லாம் போச்சு. இல்லை, அவர் டக்குன்னு நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, நான் திடீர்னு கேமராமேனுக்கு உட்காந்துட்டாரு. அவர் அப்பப்போ உட்காந்துருவார் ஸ்க்ரீன் பண்ணுக்கு. வந்துட்டு 2 பேர் இது இருக்குது, தெரில இது எவ்வளோ அளவுக்கு இதுன்ட்டு 2 பேர் இது இருக்குது. 2 பேர் பேசி சீஸ் ஃபயர் பண்ணுங்க முதல்ல நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும்னு இருக்காரு. பட் இன்னைக்கு பாம்பு சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. நீ என்ன சொல்றதுன்னு கட்சியிலோடய மதிக்க மாட்டாங்க. தாய்லாந்து பிரைம் மினிஸ்டர் கம்போடியா மதிக்க போறாங்க. ரஃபீதி தான் அந்த கேள்வி கேட்கறாங்க. அவருக்கு என்ன நினைப்புனா, அவர் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேட்ஸ்மேன் நினைப்பு. அது வந்து whatever இப்போ நம்மள உடனே மகாதீர் சப்போர்ட் பண்ணுறாங்க, whatever it is, மகாதீருக்கு இருக்கிற அந்த ஸ்டேச்சர் வந்து உனக்கு இல்லை. நோபடி ரெஸ்பெக்ட்ஸ் யூ. அது வந்து தெரிஞ்சுக்கணும். நான் நேற்று ஒரு இந்தியா இது பார்த்தேன். இந்தியா வந்து எடுக்க போகிறாங்க, இந்தியன் டெலிகேஷன் இங்கே வந்தாங்க ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி விளக்குறதுக்கு. இவங்க வந்து ரொம்ப அதில் வந்து அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு, இந்தியா இஸ் மலேசியாஸ் ஃப்ரெண்ட், பாகிஸ்தான் இஸ் பிகர் ஃப்ரெண்ட் இருக்காங்க. உன்னோட த்ரெட் வந்து நிறைய வந்து இந்தியா கூட தான் ஒரு கல்ச்சுரல் இது இருக்குது. நீ என்ன பண்ணுற அதை சொல்கிற. அந்த எம்பி இங்கே வந்த எம்பி வந்து நான் வந்து சொல்லிட்டேன் ஜெய்சங்கர் ஜிக்கிட்டையும் மோடிஜிக்கிட்டையும். ஸோ வி ஆர் கோயிங் டு டேக் இட் சீரியஸ்லி பிகாஸ் இந்த நீ என் கூட ஃப்ரெண்ட்லியாக இல்லை, நான் எனக்கு உங்க கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு போகிறாங்க. ஸோ எவ்வளோ ரிஸ்க் இதெல்லாம் தேவையா உனக்கு? ஏன்னா அவர் வந்து லீடரா, முஸ்லீம் வேர்ல்டோட லீடர்னு காமிச்சிக்கிறது. whatever it is, மாதேர்னா அது வேறு மாதிரி. அவங்க வந்து மெஸ் பண்ண மாட்டாங்க. யூ ஆர் நோ வே நியர் த.
ஸோ அதான் அன்வார் போனவுடனே ஆசியான்லேயும் அந்த மாதிரி ஒரு இது வந்துருச்சு. அதான் அது நம்ம அந்த ஸ்பெஷல் அதை வந்து தனியாக பேசணும் இன்டர்நேஷ்னல் அநேகமாக பார்ப்போம் என்ன சிச்சுவேஷன் போய்கிட்டு இருக்குன்னு. பட் முடிஞ்ச அளவுக்கு தாய்லாந்து போகிறவங்க நீங்கள் இங்கே பிரச்சனை இல்லை. ஐ திங்க் மேபி குட் பி சவுதர்னில் கூட அந்த பிரச்சனையை பாய்ச்சிக்கிட்டு சவுதர்னில் வந்து அந்த செப்பரேட்டிஸ் இருக்காங்க பாருங்க முஸ்லீம்ஸ், அதையும் அங்கேயும் ஆபத்தான ஒரு சுச்சுவேஷன் தான் திடீர்னு பாம்பு வைக்கிறாங்க. மேபி இப்போ உள்ள ஆர்மிலாம் வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து நார்த் சைட் கொண்டு போகிறது, கம்போடியா பார்டர் கொண்டு போகிற வச்சு இங்கே வந்து கொஞ்சம் லூசனாக இருக்கும். மேபி நம்மளுக்கு தெரியல, மேபி லூஸானாக இருக்கும். செக்யூரிட்டி வந்து ஆர்மி செக்யூரிட்டி குறவாக இருக்கும். ஸோ மேபி அதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஸ்லாமிக் அது ஒரு குரூப்லாம் அவங்க இது ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு அவங்க என்னாச்சும் செய்ய போகிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தாய்லாந்துக்கு வந்து நான் நினைக்கிறேன் நம்ம ஆளுங்களை கொஞ்ச நாளுக்கு தள்ளி போடுங்களேன் தாய்லாந்து போகிறத. அதுதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நடக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு டைம் பாரு. கம்போடியா வந்து நம்ம நினைக்கிறோம் சாதாரண ஒரு நாடுன்ட்டு, அவங்களும் ஃபைட் பண்ணுறாங்க. பட் அவங்களும் வந்து சேனல் பண்ணலாம் பாரு. யாருக்குன்னா இந்த சவுதர்ன் இவங்களுக்கு வெப்பன்ஸ் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, டிசேபிளைஸ் பண்ணுங்க. ரிமோட்டாக இருந்தாலும் கூட இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி. சரி, ஆனால் அது முடியறதுக்கு முன்னால் கடைசியாக நான் வந்து ஒரு சின்ன ஒரு முடிச்சிடலாம், 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தூர்வான் அன்வார் இது வந்து ஏன் வந்து அதை நம்ம ஏற்கனவே பேசணும். யார் அன்வார் இறங்கினா யார் நாளைக்கு நடக்க போகுது. இன்ஃபேக்ட் இந்த எபிசோட் வரப்போ வந்து ஒன்று நடந்து முடிஞ்சிருக்கோம், நடந்துகிட்டு இருக்கோம். சத்திரி தான் வருது இந்த எபிசோடு. ஸோ இதுக்கு வந்து மறுபடியும் கேட்குறாங்க. நான் ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன் டேவி. ஏன் அன்வார் இறங்கணும்னா அன்வார் வந்த பிறகு வந்து இதில் இருக்கிற சிஸ்டம் எல்லாமே பாதிச்சு போய் கிடக்குது டேவி. மொதல் வந்து சீஃப் ஜஸ்டிஸோட அப்பாயின்மெண்ட் நம்ம பார்த்தோம், அப்புறம் ஏஜியோட அப்பாயின்மெண்ட் பார்த்தோம், ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பார்த்தோம், ஆடிட்டர் ஜெனரல் பாருங்க டேவி. ஆல் த வைல் வந்து ஒரு ரிட்டையர்ட் பர்சனை தான் வந்து ஆடிட்டர் ஜெனரலாக போடுவாங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட், இந்த சர்விங் ஸ்டில் இன் சர்வீஸ் எடுத்து வந்து ஆடிட்டர் ஜெனரலாக போட்டிருக்காங்க டேவி. அதுவும் ஆடிட்டர் ஜெனரலாக போட்டுட்டு அண்ட் அவங்க வந்து பயங்கரமாக மடானி சப்போர்ட்டர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களா. இங்கே இதுக்கு வாங்க, ஷீ ஷுட் நாட் டூ தட். ஏன்னா ஆடிட்டர் ஜெனரல் ரிப்போர்ட் வந்து ஆடிட்டர் வந்து தனியாக இருக்கணும், எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் தானே. நீ வந்து ஒரு இன்டர்னல் ஆடிட்டர் வச்சு ஓட்டுற மாதிரி ஓட்டுற, அது ஒன்று டிவிட், அது ஒன்று ஆடிட்டர் ஜெனரல். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது இவர் தான் கிளீனஸ்ட் ஆஃப் த கிளீனர். எல்லாம் அவன் சக்காவ் இவன் சக்காவ், டியா சூரி சனா சூரி, பில்லியோன் வேறு. இவரோட கூட இருக்கிற மேன் யார், ஃபர்ஹாஷ். பார்த்தீங்களா 70,000 ஹெக்டர், 70,000 ஹெக்டர்னா ஏறக்கூடிய 210,000 ஏக்கர் லேண்டை வந்து பூமி சூர்யான்ற ஒரு கம்பெனி எடுத்து, அந்த கம்பெனி வந்து இந்தோனேஷியா கம்பெனி வந்து இது பண்ணி லொம்போங் பண்ணுறதுக்கு வந்து லைசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டேவி. ஸோ யார், அன்வாரோடைய ஃபார்மர் பொலிட்டிக்கல் செக்ரட்டரி ஒரங்க்வாட், இது வரைக்கும் தீகாவில் வந்து இருக்கிறது அவர் தான். ஸோ இதை தவிர வேறு ரீசன் தேவையில்ல அன்வார் இறங்கிறதுக்கு நான் நினைக்கிறேன். அன்வார் ஹஸ் கரப்டட் த ஹோல் சிஸ்டம். இதுக்கு வந்து whatever it is நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க, நஜீப், முய்டீன், ஈவன் மகாதேர், இஸ்மாயில் சப்ரியை விட வந்து வேர்ஸ்டான பிரைம் மினிஸ்டர் அன்வார். அண்ட் ஐ திங்க் ஹி மஸ்ட் கோ. அதான் இல்லை அதே வேலையில் நீ சொன்ன வயசு யார் வரா எங்களை கேட்குறாங்க. கண்டிப்பாக ஒரு மிலே தான் வரப்போகிறாரு. அந்த ராஜா தான் வந்து மிலேவை தான் எடுக்க போகிறாரு. அவர் ஒரு மிலே தான் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறாரு. பட் அதோட முக்கியம் நம்ம சமுதாயத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல தலைவர். அங்கே பாதி இப்போ இருக்கானுங்க பார்த்தீங்களா, அங்கே எவனும் பேசாமல் வாயை திறக்காமல் இருக்கானுங்க. இவனுக்கு பேருக்கு தலைவர் இல்லை. அங்கே வாய் திறந்து பரவாயில்ல, பதவி போனாலும் பரவாயில்ல, மேசை குத்தி கேட்குறவன் தான் தலைவராக இருக்கணும் நம்ம சமுதாயத்துக்கு. அந்த மாதிரி ஒரு தலைவர், நல்லா அறிவு சிந்திக்க உள்ளவர், சமுதாய அக்கறை உள்ளவங்க, சமுதாயம் பொதுநலம் உள்ளவங்க, சுயநலம் இல்லாமல் பொதுநலம் உள்ளவங்க, நல்ல தலைவர், இந்திய தலைவர் இருந்தால் அவன் எந்த மாதிரி பிரைம் மினிஸ்டராக வேணா இருக்கட்டும், அவங்க நம்மளுக்கு வேண்டியதை வந்து வாங்கி கொடுக்குற நம்ம தலைவரை பற்றி பேசுவோம். நம்ம உரிமையை கேட்டு வாங்குற தலைவர், நம்ம உரிமையை பேசுகிற தலைவர் பற்றி வாங்குவோம். அதுதான் நம்மளுக்கு முக்கியம். சரி சதீஷ், நம்ம நினைக்கிறேன் இந்த டாபிக் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் தெரியல. பட் அப்படி ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் யாருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தெரிய வைங்க. எங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கே நாங்கள் இன்சூரன்ஸ் செய்கிறோம், ஒரு ஜெனரல் இன்சூரன்ஸ் செய்கிறாரு, நான் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் செய்கிறேன், சப்போர்ட் பண்ணுங்கள் சொல்லி மீண்டும் சந்திப்போம். சேம்பாங் பக்கம் அரட்டை மரம்.